ஓகே ரைட். கணக்கு கவனிக்கணும். ரைட், ஒரு ரியாக்ஷன் நடக்கணும்னா கவனிங்கம்மா, ஒரு ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ இருக்குது பி இருக்குது, ரெண்டையும் சார் ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஞாபகம் வச்சுங்க, இது ரெண்டும் ரியாக்ட் ஆகுறது ஈஸி. ஏன் சார் அப்படி கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி ஆர்டர் வேணும், இதுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி ஆர்டர் வேணும், ரெண்டு பேருமே பாண்டு கிரியேட் பண்ணுறது தப்பு இல்லை. பட் ஏபின்னு பாண்டாக இருக்குது, ஆல்ரெடி ஒரு பாண்டாக இருக்குது. இது கூட ஒரு பர்டிகுலர் ரியேஜன் சிடின்னு ஒரு ஆளை வந்து ரியாக்ட் பண்ண வைக்கிறேன். இவன் கூட ரியாக்ட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல தான் நமக்கு என்னது, சில கண்டிஷன்ஸ் வருது. அதாவது ஒரு பாண்டட் ஆட்டமை இன்னொரு பாண்டட் ஆட்டத்துக்கு கூட எனக்கு ரியாக்ட் பண்ண வைக்கணும். இப்போ தான் என்னது நமக்கு ஈஸி கிடையாது. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் ரியாக்ஷன்: நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், எலிமினேஷன் ரியாக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் வித் மெட்டல். நான் தான் 10 நிமிஷத்தில் வர சொன்னேன்ல, 9 o'clock ஆரம்பிச்சுன்னா வெளியே உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஏமா உங்களை நான் பிரேக் தானே போயிட்டு வர சொன்னேன், பிரேக் போயிட்டு வர சொன்னேன்ல, நீங்கள் போல உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஏய் யாரு? வாவ், ஓகே ரைட். மனோஜ் தானே யாரு கேட்டாங்க? மனோஜ் கிட்டியா யாரு கேட்டீங்க? வாவ், பார்த்தீங்களா, அன்சாலரேட்டட் டீச்சர் ஆகிட்டீங்க. என் அகாடமிக்கு சேலரியே கொடுக்காத ஒரு டீச்சர் இருக்காங்க. கவனிங்க சார். அப்போ ரியாக்ஷனில் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் இதுவே கொஞ்சம் பெருசு தான். தமிழில் வந்து நியூக்ளியோஃபிலேட்னா எலக்ட்ரான் நிறைய வச்சிருக்கக்கூடிய ஆல்மா, எலக்ட்ரான் நிறைய இருக்கணும். உட்கருன்னு சொல்ல இல்லை அணுக்கரு. சப்ஸ்டிடியூஷன் என்னங்க சார்? சப்ஸ்டிடியூஷன் என்ன? எலிமினேஷன் ரியாக்ஷனை பற்றி நம்ம மார்னிங் தான் பார்க்க முடியும், ஏன்னா இதுவே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகிடும். பட் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் SN1 SN2 இருக்கும். நீங்கள் ஃபுல் டெஸ்ட் எழுதுறப்ப இந்த வேர்டு பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அப்போ அது கன்ஃபார்ம் ஒரு கொஷின் தான். சார் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் என்ன? ஃபஸ்ட்டு நியூக்ளியோஃபிலிக்னா எலக்ட்ரான் நிறைய இருக்கக்கூடிய சாதாரணமாக NU மைனஸ்னு போட்டு காட்டுவாங்க. NU மேலே வந்து ஒரு மைனஸ் போட்டு காட்டினா இதுதான் நியூக்ளியர் நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு ஆள். சப்ஸ்டிடியூஷனா என்னங்க சார்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்குது இல்லையா, ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குது. கிரிக்கெட் விளையாடுறப்போ ஒருத்தருக்கு அடிபட்டு போச்சுன்னா இன்னொரு கிரிக்கெட் வீரர் தான் உள்ளே வருவார், அடிபட்ட வீரர் வெளியே போயிடுவார். கரெக்டாக? அப்போ டீமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்லாம் குறையாது. ஒருத்தர் அடிபட்டு வெளியே போயிட்டாரு, இன்னொருத்தர் உள்ளே வராரு, அது பேர் தான் சப்ஸ்டிடியூஷன். அந்த மாதிரி கவனிக்கணும். இங்கே உள்ளே வர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வச்சிருக்கூடிய ஆள், வெளியே போகிறதும் எலக்ட்ரான் வச்சிருக்கூடிய ஆள். இதுதான் ஃபவுண்டேஷன். ஞாபகம் வச்சுக்கணும், வெளியே போகிறதும் எலக்ட்ரான் வச்சிருக்கூடிய ஒரு ஆள் தான், உள்ளே வரக்கூடியது எலக்ட்ரான் வச்சிருக்கூடிய ஆள் தான். அப்படி ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா அது பேர் தான் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஷார்ட்டாக எழுதி வச்சுட்டா அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2 டைப்பில் நடக்குமா, SN1 அண்ட் SN2 2 வகையான சப்ஸ்டிடியூஷன் இருக்குது. ஒன்று வந்து SN1 ரியாக்ஷன், அது அனதர் ஒன் வந்து SN2 மெக்கானிசம். 2 மெக்கானிசம் பாசிபிலிட்டிஸ், 2 தான் பார்த்துடலாம். ஏன் சார் SN1? இது பாருங்கண்ணா, திருப்பி படிக்கணும். நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் படிக்கணும், சப்ஸ்டிடியூஷன் நியூக்ளியோஃபிலிக் படிக்கக்கூடாது, ரிவர்ஸில் படிக்கணும். நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் 1னா என்ன, 2னா என்ன சார்? ஃபஸ்ட்டு நடந்து செகண்ட் நடக்குமா? கிடையாது. இப்போ மீனிங் உங்களுக்கு புரிய சொல்கிறேன். லெட்டர் சின்னதாக இருக்கும், நான் எழுதி போட்டுக்கிறேன். கவனிங்க, SN1னா நான் எப்படி சார் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதில் மொத்தமே SN1 ஆகட்டும் SN2 ஆகட்டும் அல்கைல் ஹேலைட் மேலே நடக்கும் இல்லையா, அரைல் ஹேலைட் மேலே நடக்கும். இப்போ சொல்கிறேன், ஒரு R குரூப் இருக்கும், அந்த R குரூப்போட ஒரு X குரூப் பாண்டாக இருக்கும். இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஏன் சார் அப்படி கேட்டீங்கன்னா, R குரூப் யார்? நிறைய கிளாஸில் சொல்லி கொடுத்துட்டேன். R குரூப் யாராக இருக்கலாம்? மெத்தாயிலாக இருக்கலாம், CH3 இருக்கலாம், இல்லையா இத்தாயிலாக இருக்கலாம், C2H5. CH3 இருக்கலாம், இல்லையா C2H5 இருக்கலாம். ஓகே சார், ஓகே. யார்? R குரூப். இப்போ என்னன்னா, இந்த இடத்துல பாண்டை கிரியேட் பண்ணது ஒரு கார்பன் ஆட்டம். இந்த இடத்துல கூடிய பாண்டுக்கு யார் சொந்தம்? இந்த பாண்டு வந்து கார்பனுக்கு தான் சொந்தம். கார்பனோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, அதாவது எலக்ட்ரான் சைடு எவ்வளோ சார் இழுத்து வச்சுக்கணும்? 2.5. நோட் பண்ணிக்கணுமா? கார்பனுக்கு வந்து எவ்வளோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்கும்? வெறும் 2.5. அவங்க கூட பாண்டாக கூட எந்த ஒரு ஹாலஜனாக இருந்தாலும் அதை விட அதிகம் தான். நல்லா ஞாபகம். ஒரு ஃப்ளூரினாக இருந்தால் 4.0. இது இந்த நம்பர் எதை சார் ரெஃபர் பண்ணுதுன்னா, அந்த நம்பர் யாருக்கு பெருசோ அவன் சைடு எலக்ட்ரான் இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். சரி சார், இந்த இடத்துல நம்பர் வந்து ஹாலஜனுக்கு தான் அதிகம். கார்பன் இருந்தாலே ஹாலஜன் தான் டாமினன்ட். அப்போ எலக்ட்ரான் வந்து பாருங்க, இது ஒரு பாண்டுனா பாண்டில் 2 எலக்ட்ரான் இருக்கும். 2 எலக்ட்ரான் வந்து ஷேரிங்கில் இருக்கணும். ஏன்னா ஒரு கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அவன் வாங்க மாட்டான், தான் எலக்ட்ரான் கொடுக்கவும் மாட்டான். வேணா ஒரு எலக்ட்ரான் கொடுத்து ஷேர் வேணா பண்ணிக்குவான். ஷேரிங் நேச்சர் மட்டும் தான் கார்பனுக்கு.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேலஜன் என்ன பண்ணுன்னா இவங்ககிட்ட இருந்து எலக்ட்ரான் எடுத்துக்குமா. ஹேலஜன் எப்பயுமே எலக்ட்ரான் எடுத்துக்கும். எலக்ட்ரான் எடுத்துறதுனால அது பார்ஷியலி நெகட்டிவ். இங்கிருந்து கதை ஆரம்பிக்குது. இது வந்து பார்ஷியலி பாசிட்டிவ். இப்போ என்னாச்சு சார், இப்பயே பாருங்க SN1 வந்திருக்கும் பாருங்க. நீ எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இந்த பாண்டை உடைச்சிட்டு வெளியே போக ரெடி ஆயிட்டான். அப்போ இன்னொரு எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஆள் யாரை தேடி வருவான், இந்த ப்ளஸ்ஸை நோக்கி வருவான். அதுதான் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். சரி சார், ஓகே சார், ஓகே சார், சந்தோஷம். ஆர்னா என்னங்க சார், ஆல்கைல் குரூப். ஆர்னா ஆல்கைல் குரூப். கார்பன் சைடில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் பாருங்க அப்படி யார் சைடு போயிடுச்சு, ஹாலஜன் சைடில் பெருசாகிடுச்சு. இது பேர் தான் போலார் நேச்சர்னு சொல்லுவாங்க. போலார்னா ஒரு பக்கம் குட்டி இன்னொரு பக்கம் பெருசு, ஒரு பக்கம் குட்டி இன்னொரு பக்கம் பெருசு, அப்படி கிரியேட் ஆகக்கூடியதான் போலார் நேச்சர்ஸ், வேற எதுவுமே கிடையாது. சரி சார், ஓகே சார், புரியுது. அதாவது ஒரு பக்கம் எலக்ட்ரான் கம்மியாக இருந்து இன்னொரு பக்கம் எலக்ட்ரான் அதிகமாக இருந்துட்டாலே அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ப்ளஸ் உருவாகும், இன்னொரு பக்கம் மைனஸ் உருவாகும். மைனஸ் உருவாகக்கூடிய ஆள் வெளியே போயிடுவான். முதல் ஸ்டெப் எப்பயுமே பாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அதிகமாக வச்சக்கூடிய ஆள் வெளியே போகணும். எலக்ட்ரான் வெளியே அதிகமாக வச்சக்கூடிய ஆள் ஹாலஜன். ஹாலஜன் வெளியே போயிட்டானா எலக்ட்ரான் எடுத்துகிட்டு போவான். அதனால எப்பயுமே என்ன கிரியேட் ஆகும், கார்போ கேட்டையான் ஃபார்ம் ஆகும். கார்போ கேட்டையான்னா என்னங்க சார், கார்பன் மேலே ப்ளஸ்ஸுமா, கேட்டையான்னா ப்ளஸ்ஸு. கார்பன் எதிர்மின் சுமை, நேர்மின்னிலமா எதிர்மின் சுமை. SN1 SN2க்கு நீங்கள் எதிர்மினை பற்றி நேர்மினை பற்றி யோசிக்க வேணாம், மைனஸ் சார்ஜே யோசிக்க வேணாம். இல்லை ப்ளஸ்னா என்னது, நேர்மின் சுமை தானே. ப்ளஸ்னா நேர்மின் சுமை, கார்பன் நேர்மின் சுமை, கார்போ கேட்டையான். சரி சார், ஓகே, எனக்கு புரியுது. அப்போ முதல் ஸ்டெப் என்ன சார்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கணும். எனக்கு வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க, SN1 நடக்கணும், SN ஃபஸ்ட்டு நடக்கணும், 1ஓ 2ஓ. அதோட ஃபவுண்டேஷன் என்னென்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்கணும். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஹாலஜன்ஸ் இருந்தாலும் ஓகே தான். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஆக்சிஜன் இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா இந்த இடத்துல ஹாலஜன் தான் சார் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. நைட்ரஜனும் இருக்கலாம், ஆக்சிஜனும் இருக்கலாம். சரி சார், ஓகே. இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய என்ன சார் பண்ணணும்னா பாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை தான் சைடு அட்ராக்ட் பண்ணணும். பாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை தான் சைடு அட்ராக்ட் பண்ணணும். இப்போ நான் கார்பனுக்கு எவ்வளோ சொன்னேன், 2.5. இங்கே பாருங்கள், ஃப்ளூரினுக்கு 4.0, குளோரினுக்கு 3.0, புரோமினுக்கு 2.8, அயோடினுக்கு கிட்டத்தட்ட 2.5. அப்போ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க அப்படின்னா கார்பன் இருந்து எலக்ட்ரான் நகரும் சார். அது மட்டும் தான் நகருமா, இல்லை. இந்த இதில் ஒரு நைட்ரஜன் இருந்தாலும் என்ன தான் அரௌண்ட் 3.0, ஆக்சிஜனுக்கு 3.5 நியர்லி வரும். அப்போ என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுங்களும் என்னது இவனோட பெருசாக இருக்கனால நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கணும் சார். அப்போ மொதல் கண்டிஷன் என்னங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கணும். சரி சார், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருந்தால் என்ன சார், ரெண்டு விஷயம் நடக்கும் சார். என்ன சொல்லியிருக்கேன், ஒன்று SN1, இன்னொன்று வந்து SN2. சார் SN2 எப்படி சார் SN1 SN2 எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்கன்னா, ஆனால் கவனிங்க, இது அல்கைல் குரூப்பு, CH3 C2H5 யார் வேணா இருக்கலாம், ஒரு பென்சின் ரிங் இருக்கலாம், ஒரு அயல் குரூப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு வினைலிக் குரூப்பு, அல்லலிக் குரூப்பு, யார் வேணா இருக்கலாம். என்ன போப்போ சொல்கிறேன், இது ஒரு பாண்டு கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஆட்டம் அதிக எலக்ட்ரான் தான் சைடு இழுக்கக்கூடிய ஆளாக இருக்கணும். சரி, எலக்ட்ரான் இழுக்கிறான் சார், இழுத்துட்டு இந்த இடத்துல என்ன சார் ஆகுது, இந்த ஆருக்கு எலக்ட்ரான் இல்லை, அப்போ இது ப்ளஸ்ஸு. இப்போ இந்த எக்ஸுங்கிறவன் எலக்ட்ரான் வாங்கிட்டான், மைனஸ் போட்டால் என்ன அர்த்தம், எலக்ட்ரான் வாங்கிட்டான். நோட் பண்ணிக்கணும், மைனஸ் போட்டால் சார் எலக்ட்ரான் வாங்கிட்டான் சார், இங்கே ப்ளஸ் போட்டால் என்னது, எலக்ட்ரானும் கொடுத்துட்டான். அப்போ என்ன சார் உருவாயிடுச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி கார்போ கேட்டையான் உருவாயிருக்கு சார். ஆனால் ஆரம்பிச்சுங்க, கார்போ கேட்டையான் உருவாயிருக்கு, கார்போ கேட்டையான் ஃபார்மேட் ஆயிடுச்சு. அதாவது இந்த ஆர் குரூப்னா கார்பன் குரூப் தான், கார்பன் குரூப்புக்கு ப்ளஸ் கிடச்சிருச்சு. சரி சார், ஓகே, ப்ளஸ் கிடச்சிச்சு, எல்லாம் ஓகே. ஆனால் இது எவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கும், அதுதான் பாயிண்ட்டு. கண்ணா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த இடம் உடையிறதுக்கு 90% ஆஃப் த டைம் ஆகும். 90% ஆஃப் டைம் என்ன சார், இந்த மொத்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு 10 நிமிஷம்னா 9 நிமிஷம் இது உடையிறதுக்கு எடுத்துக்கும். இந்த ரியாக்ஷன் இன்னும் முடியல, மொத்தம் இந்த ரியாக்ஷன் முடியறதுக்கு 10 நிமிஷம் அப்படின்னா 9 நிமிஷம் இது வரைக்குமே நடக்கும். ஏன் சார் அவ்வளோ நேரம் நடக்குதுன்னா கார்போ கேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். அது என்ன சார் கார்போ கேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட், ஆல்ரெடி பழைய ஸ்டூடெண்ட்க்கு தெரியும். என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை ப்ளஸ் இங்கே உருவாயிடுச்சுன்னா இந்த ப்ளஸ் வந்து இந்த பக்கம் ஒரு கார்பன், இந்த பக்கம் ஒரு கார்பன், அப்போ அது செகண்டரின்னு சொல்லுவோமா. ஒருவேளை இங்கே பாருங்க, இந்த ப்ளஸ் இருக்கிற இடம் செகண்டரி பொசிஷன். இந்த இடத்துல பாருங்களேன், 1 2 இன்னொன்று எடுத்துக்கலாம், 3 ப்ளஸ் எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை, இதுவும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் உருவாச்சு அப்படின்னா இன்னும் பெட்டர். ஏன்னா இந்த இடத்துல ப்ளஸ் உருவாங்கன்னா 1 2 3 3 கார்பன் சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லை சார் இப்படி எடுத்துக்கலாமா, எஸ் இப்படி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னது, இங்கே ஒருத்தன், இந்த இடத்துல இருக்கணும் கவுண்ட் எடுத்துக்கலாம்.
இப்போ என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவனிக்கணும். இந்த ப்ளஸ் இங்கே ஷிஃப்டாக ஆசைப்படும். அதுக்கு பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒருத்தருக்கான், இது வந்து என்னது இந்த மாதிரி முடிஞ்சால் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் CH3 குரூப்பு. CH3 குரூப் எங்கே வந்துடும், இங்கே ஜம்ப் ஆகிடும். அப்போ ஜம்ப் ஆச்சுன்னா என்னங்க சார் ஆகும், இந்த இடத்துல ப்ளஸ் வரும், இந்த இடத்துல என்ன ஆகிடும், அந்த CH3 குரூப் வரும். இது பேர் மெத்தில் ஷிஃப்ட். இல்லை சார் மெத்தில் ஷிஃப்ட் ஆகல சார், இதில் மெத்தில் இல்லை சார்னா 1 2 3 3 பாண்டு தான் இருக்குது. அப்போ இன்னும் ஒரு பாண்டுக்கு யார் இருக்கா, ஹைட்ரஜன் இருக்குது. அதுக்கு பேர் ஹைட்ரஜன் ஷிஃப்ட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நடக்கும். அப்போ வந்து என்ன கார்போகேட்டையான் என்ன சார் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவனிங்க, கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப டைம் ஆகும், செகண்டரியிலேருந்து டெர்ஷரி ஜம்ப் ஆகிறதுக்கு. இல்லையா ரிங் எக்ஸ்பேன்ஷன் இருந்தாலும் நடக்கும். அது என்ன சார் ரிங் எக்ஸ்பேன்ஷன்னா 4 மெம்பர் ரிங் இருக்கும் இல்லையா, 5 மெம்பர் இருந்துச்சுன்னா அது என்னவா மாறும், 6 மெம்பரா, 4 இருந்தா 5 மெம்பரா, 5 இருந்தா 6 மெம்பரா மாறும். இதுவும் ரீஅரேஞ்ச்மெண்ட் டைப் தான். என்ன சார் சொல்றீங்க ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா கவனிங்க, ஒரு வேளை Cl குரூப் இருக்கு, எலக்ட்ரான் அதிகமாக இருக்கக்கூடிய வெளியே போயிட்டான், வெளியே போனால் ப்ளஸ் இங்கே உருவாகும், ரைட்டா? ஓகே, இங்கே இருக்கிற ப்ளஸ் பெஸ்ட்டா இல்லை ரிங்கில் இருக்கிறது பெஸ்ட்டானா 1 2 3 4 மொத்தம் எத்தனை கார்பன், 4 கார்பன். 4 கார்பன் இருக்கிறது 5ஆ மாற ட்ரை பண்ணும். அதனால இந்த பாண்டு பரபரன்னு உடஞ்சி இங்கே போயிடும். இந்த ப்ளஸுக்கு தேவையான எலக்ட்ரான் இவன் கொடுத்துட்டான், ஆனால் இவனுக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ எலக்ட்ரான் இல்லை. அப்போ இந்த ப்ளஸ் சார்ஜ் எங்கே ஜம்ப் ஆகும், இங்கே ஜம்ப் ஆகும். மொத்தம் எத்தனை கார்பன், 1 2 3 4 5. 5ல ஒரு ஆள் மேலே ப்ளஸ், அப்போ 1 2 3 1 2 3 4 5. இந்த இடத்துல ப்ளஸ் சார்ஜ் போட்டால் முடிஞ்சிச்சு. இதுவாக மாறும். இந்த ப்ளஸ் சார்ஜ் என்ன ஆகும் அப்புறம் சொல்கிறேன், ஏன்னா நம்ம அதெல்லாம் சொல்ல. அப்போது பாயிண்ட் என்னென்னு சொல்லிட்டீங்கன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்குங்க. நான் பொறுமையாக ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். என்னென்ன ரீஅரேஞ்ச்மெண்ட் இருக்குங்க சார், ரிங் எக்ஸ்பேன்ஷன் ஃபஸ்ட்டு நடக்கும். ரிங் எக்ஸ்பேன்ஷன் தான் ரிங் எக்ஸ்பேன்ஷன். அதுக்கப்புறம் H- இருந்தால் H- ஷிஃப்ட் ஆகும் இல்லையா, CH3 இருந்தால் CH3 ஷிஃப்ட் ஆகும். 3 வகையில் வந்து ஷிஃப்ட் ஆகி கார்பன் கேட்டையான் கொஞ்சம் டைம் ஆகும் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கிறது. சரி, இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியிருந்து ஒரு நியூக்ளியோஃபைல் வருவான்னு சொன்னல, அவன் வருவான். சரி சார், வந்து என்ன சார் பண்ணுவான், அதாவது இந்த ப்ளஸோட அட்டாக் பண்ணுவான், இந்த ப்ளஸோட சேர ட்ரை பண்ணுவான். சரி சார், இந்த ப்ளஸோட ரியாக்ட் ஆகிறால இது வெறும் 10 நிமிஷத்தில் ஒரே ஒரு நிமிஷம் நடக்கக்கூடிய விஷயம். அப்போ SN1 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்டெப் எல்லாம் கிடையாது, நார்மல் ஸ்டெப் தான். பட் அந்த ஸ்லோ ஸ்டெப் என்னது, ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்னு சொல்லுவாங்க, RDS, வினையை நிர்ணயிக்கும் தரநிலை படிநிலை. அப்படின்னா என்னங்க சார், நான் எந்த ஒரு இடத்துல வந்து ரியாக்ஷன் வந்து மறுபடியும் காது கொடுத்து கேட்கணுமா, எந்த இடத்துல ரியாக்ஷன் ரொம்ப பொறுமையாக நடக்குதோ அதுதான். ஸோ SN1 வந்து ரியாக்ஷன் ரொம்ப பொறுமையாக நடக்கும். SN2 அப்படி இல்லைம்மா, அதே RX தான்மா. இந்த X வெளியே போயிட்டா அது மாதிரி எலக்ட்ரான் வச்சு கூட இன்னொரு ஆள் வருவார்ல, அவர் வேகமாக அதை அட்டாக் பண்ணுவார். இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் டைம் தர மாட்டார், ரீஅரேஞ்ச்மெண்ட் என்ன பண்ண மாட்டார், டைமே தர மாட்டார். வேகமாக அதை அட்டாக் பண்ணி என்ன கிரியேட் பண்ணிடுவார், இவரோட பாண்டை கிரியேட் பண்ணிடுவார். என்ன சார் பேக் சைடு எழுதிருக்கீங்க, எஸ் பேக் சைடு தான் நான் அட்டாக் பண்ண முடியும் வேகமாக வந்து, அதை போக சொல்கிறேன் சார். X என்ன சார் ஆகிடுவார், வெளியே போயிடுவார்மா. அந்த X அது எலக்ட்ரான் எடுத்துகிட்டு வெளியே போயிடும். இது ஒரே ஸ்டெப்பில் நடக்கும், ஒரே ஸ்டெப் தான். இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டெப்பு, கார்பன் ரீஅரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரி கதையெல்லாம் கிடையாது, மாதிரி ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். சரி சார், ஸ்லோவாக நடக்கட்டும். எதுக்கு SN1 SN2ன்னு சொல்கிறீங்க, ஏன்னா இந்த மொத்த ரியாக்ஷனும் இவன் எப்படா பிரிவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டைம் பார்த்தா இவன் எப்படா பிரியும், மொத்தம் 10 நிமிஷம் இருக்கா, 9 நிமிஷம் இவன் பிரியதுக்காக வெயிட் பண்ணணும். அப்போது இந்த ரியாக்ஷன் யார் டிபெண்ட் ஆயிருக்குன்னா RX, ஒரே ஒரு ஆள் தான், யூனிமோலிகுலர்னு சொல்லுவோம். அதனால இது SN1, அதனால இது SN1. இங்கே அப்படி இல்லாமா, இவன் 2 பேரும் டக்குன்னு ரியாக்ட் ஆவாங்க. ஸோ 2 பேர்த்தோட எவ்வளோ கான்சன்ட்ரேஷன், 2 பேரும் எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். அதனால இது SN2. மறுபடியும் சொல்லிட்டா, ஆனால் SN1 என்னங்க சார், RX அல்கைல் ஹைலைடு மட்டும்தான் அது டிபெண்ட் ஆகிருக்கும். ஆனால் SN2 அல்கைல் ஹைலைடு டிபெண்ட் ஆகிருக்கும், நியூக்ளியோஃபைல் டிபெண்ட் ஆகிருக்கும், ரெண்டுமே டிபெண்ட் ஆகிருக்கும். சரியா, இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. பட் இன்னும் சில எக்ஸப்ஷன் நம்ம எழுதி வச்சிருக்கோம், சொன்னது ஒரு ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சார் பண்ணோம், SN1 எது என் மைண்டுக்கு ஞாபகம் வரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சாதான் சம் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது டூ ஸ்டெப் மெக்கானிசம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன உருவாகணும், கார்போகேட்டைன் ஃபார்மேஷன் ஆகணும், அப்புறம் அந்த கார்போகேட்டைன் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகணும், அப்புறம் தான் நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணும். ஆனால் அந்த கார்போகேட்டைன் ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடக்காமே டக்குனு வந்து அட்டாக் பண்ணால் அது SN2.
அப்போ அது 2 ஸ்டெப்பு. சார் இது என்னென்ன சார் 2 ஸ்டெப் சொல்லுங்க சார். நான் கார்போகேட்டைன் ஃபார்மேஷன் அண்ட் நியூக்ளியோஃபைல் அட்டாக். அப்போ இது 2 ஸ்டெப் மெக்கானிசம். சார் கார்போகேட்டைன் உருவாகுதா? எஸ் உருவாகுது. ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்குதா? எஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். இது SN1 யூனிட். அதனால தான் என்ன சொல்கிறோம், யார் மட்டும் டிபெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். சரி, ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்குமா சார்? நடக்கும். ஃபர்ஸ்ட் யார் சார் நடக்கணும்? ரிங் எக்ஸ்பான்ஷன் தான் ரிங் எக்ஸ்பான்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் யார் சார்? ஹைட்ரஜன் ஷிஃப்ட். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் யார் சார்? மெத்தில் ஷிஃப்ட். இதை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு லெசன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இவங்க டைம் ரீகால் பண்ணிடலாம். சரிம்மா, இதை யார் டிபெண்ட் ஆகிருக்கும்? ரொம்ப ரொம்ப ஸ்லோவான ஸ்டெப்பு. அதோட மொத்த ரேட்டு யார் டிபெண்ட் ஆகிருக்கு? ஒரே ஒரு ஆள் ஆல்கஹால் ஹைலைடு மட்டும் தான் டிபெண்ட் ஆகிருக்கு. அதனால ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் கூட 1 தான். ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் என்னங்க சார்? ரியாக்ஷன் யார் எத்தனை பேர் டிபெண்ட் ஆகிருக்கு? ஒருத்தர் டிபெண்ட் ஆகிருக்கு, அவ்வளோதான். இது பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட் கொஸ்டின். சரி சார், நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா RX தானே. RXல அயோடின் இருக்கு, புரோமின் இருக்கு, குளோரின் இருக்கு, ஃப்ளூரின் இருக்கு. இதில் யார் சார் SN1க்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருவாங்க அப்படின்னா RI. இல்லை சார், RX தானே சார் வரணும். அவன் தானே சார் எலக்ட்ரான் எல்லாத்தையும் அந்த சைடு இழுத்து வைக்கிறதுல கிங்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ரைட், ஒத்துக்கிறேன். பட் இந்த இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அயோடின். அயோடின் 5p ஆர்பிட்டால் அளவுக்கு வச்சுருக்கோம். ரொம்ப பெரிய சைஸ் அயோடின், ரொம்ப பெரிய சைஸ். இந்த இடத்துல இருக்கக்கூடிய எவனா இருந்தாலும் கார்பன் தான், வெறும் 2p தான். ஆனால் இவன் 2p தான், ஆனால் இவன் 5p, விச் மீன்ஸ் பெரிய சைஸ் அயோடினோட குட்டி சைஸ் கார்பன். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அயோடின் சென்டரில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் வந்து இந்த கார்பன் அந்தளவுக்கு டைட்டெல்லாம் பிடிச்சி வைக்காது. ஏன்னா ரொம்ப பெரிய சைஸு. யாரோ ஒருத்தர் மூலையில் இருக்கிறனால அவனை கண்டுக்கணும் அவசியம் இல்லை. அதனால் என்ன பண்ணிடும், ஈஸியாக இது வெளியே போயிட்டு இது ப்ளஸ் ஃபார்மேஷன் கிரியேட் ஆகிடும். ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன் RIக்கு தான் அதிகம், அதுக்கப்புறம் தான் RBR, அதுக்கப்புறம் தான் RCl, அதுக்கப்புறம் தான் RF. சரி, இது ஒரு கொஷின். சரி சார், இப்போ நான் வந்து ஒரு 4 காம்பவுண்ட் கொடுப்பானுங்க. 4 காம்பவுண்டையும் கம்பேர் பண்ணுறேன். ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு அப்புறம் கம்பேர் பண்ணிட்டேன், ரீஅரேஞ்சுக்கு முன்னாடியானா. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீஅரேஞ்ச்மெண்ட் எப்போ நடக்கும்? ப்ளஸ் கிரியேட் ஆகுது, செகண்டரி உருவாயிருக்கும். அதை வச்சு தான் கம்பேர் ஆகணும். டெர்ஷரியாக மாற்றினதுக்கு அப்புறம் கம்பேர் பண்ணக்கூடாது. அப்போ ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு கம்பேரிஷன் பண்ணணும், சரியா? ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு அப்புறமேட்டுக்கு SN1 எதில் நடக்குதுன்னு பார்க்கக்கூடாது. நல்லா ஞாபகமா, எப்பவுமே ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். ஆனால் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுனா ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு முன்னாடி வச்சு தான் செக் பண்ணி பார்க்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. படத்தில் ஒரு ஹீரோ இருக்கார், அவர் மேக்கப் போட்டு போய் ஸ்க்ரீன் முன்னாடி நிற்கிறப்போ அவரோட உண்மையான ஃபேஸ் தெரியாது. மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி தான் அவரோட உண்மையான ஃபேஸ் தெரியும். அப்போ இது ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறமேட்டு செக் பண்ணக்கூடாது, ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு முன்னாடியே செக் பண்ணணும். அது எப்படி நான் அப்புறம் சொல்கிறேன். இது வந்து ஒரு கொஸ்டின் தான். இது என்னங்க சார்னா, கரெக்டாக 2 ஸ்டெப் சொன்னேன்னா ப்ராடக்ட்டு பாருங்கள், ரியாக்டன்ட் அதை விடுங்க, 2 ஸ்டெப் நடத்தேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஒரு கொஞ்சம் எனர்ஜி எடுத்துக்கும். எதுக்கு சார்னா டிரான்சிஷன் ஸ்டேட் 1 அப்படின்னா கார்போகேட்டைன் உருவாகிறதுக்கு ஒரு எனர்ஜி எடுத்துக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் எனர்ஜி டவுன் ஆகிட்டு கொஞ்சம் மறுபடியும் ஒரு எனர்ஜி எடுக்கும். ஆனால் முன்னைக்கு கம்மியாக தான் எடுக்கும். நல்லா என்ன வச்சுக்கோங்க, முன்னைக்கு கம்மியாக தான் எடுக்கும். முன்னைக்கு கம்மியாக எடுக்கிறதுனால தான் இது பேர் டிரான்சிஷன் ஸ்டெப் 2ன்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு சார் எடுத்துக்குதுன்னா நியூக்ளியோஃபில் அட்டாக் ஆகுது. நியூக்ளியோஃபில் அட்டாக் ஆகுது கடைசி 10 நிமிஷம் தான் நடக்கிறதுனால, கடைசி 1 நிமிஷம் தான் நடக்கிறதுனால, வெறும் 10% தான் நடக்கிறதுனால அந்தளவுக்கு எனர்ஜி தேவையில்லை. அப்போ இந்த இடத்துல நான் ஞாபகம் வச்சிடும், SN1க்கு 2 டைப் எனர்ஜி தேவை, I அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொரு I. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக SN1ன்னு சொன்னால் இது ஞாபகம் வந்தால் போதுமானது. சரி, இது என்னங்க சார், இது என்னங்க சார், இது எப்படின்னா ஆனால் ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் தான்மா. என்ன சார் ரீஅரேஞ்ச்மெண்ட்னா ரிங் எக்ஸ்பான்ஷன் இருந்தால் ரிங் எக்ஸ்பான்ஷன் இல்லையா, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸு H- நகர்றது, அதுக்கப்புறம் CH3 நகர்றது. ஆனால் கவனிங்கம்மா, இங்கே பாருங்க இந்த இடத்துல எலக்ட்ரான் அதிகமாக வச்சுருக்கூடிய ஆலஜன் தான். இவன் என்ன போகிறான், வெளியே போயிடுமா. இங்கே ப்ளஸ் உருவாகுது இல்லை, இதை வச்சு தான் செக் பண்ணணும். செக் பண்ணுறது என்னமோ அதை செக் பண்ணுவோம், அதை அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை SN1 கன்ஃபார்ம் பண்ணணும். எப்படி SN கன்ஃபார்ம் பண்ணுவேன்? ஆனால் நல்லா ஞாபகம், SN1 நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சில அறிகுறிகள் மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன அறிகுறிகள் சார்னா, தூரத்தில் ஒரு நாய் கத்துறது வேணாம். இந்த டைம் பேசுனீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பயந்து போயிருக்கீங்க, மறுபடியும் அதை பற்றி பேச வேணாம். கவனிங்க. சரிங்க சார், இந்த என்ன அறிகுறி அதை சொல்லுங்கள் சார். ஆனால் இது BR இருக்குது, இது வெளியே போயிடுச்சுன்னா SN1ஆகவும் இருக்கலாம், SN2ஆகவும் இருக்கலாம். பட் நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஆனால் கொஸ்டின் பேப்பரில் போலார் புரோட்டிக் சால்வெண்ட் இருக்கணும். போலார் புரோட்டிக் சால்வெண்டா, அதாவது ஹாலஜன் கிட்ட நிறைய எலக்ட்ரான் இருக்குமா, அதெல்லாம் ஒரு சைடு சார். H2O எடுத்துக்கமா, H2O கிட்ட என்ன இருக்குது, அது கரைக்குமா? தண்ணி கரையும் தான், தண்ணி ஊற்றினா மற்ற கரைச்சி விடுமா? அப்போ இது ஒரு சால்வெண்ட். ஆனால் இதில் பாருங்கள், எலக்ட்ரான் எல்லாம் ஒரு சைடு போகுமா, அதனால் இது போலார். இதுலேருந்து H+ வெளியே வர வாய்ப்பு இருக்குல்ல, அதனால் புரோட்டிக், போலார் புரோட்டிக் சால்வெண்ட்.
சார் இவன் மட்டும்தான் போலார் புரோட்டிக் சால்வெண்டா? இல்லைம்மா, CH3COOH போலார் புரோட்டிக் சால்வெண்ட். ஆனால் இதுவே ஒரு கொஸ்டின் தான். SN1 எதில் சார் நடக்கும் அப்படின்னா போலார் புரோட்டிக் சால்வெண்ட். நான் போலார்னா SN2 போயிடணும். சரி, ஓகே சார். அது இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன நடக்குதுன்னா போலார் புரோட்டிக் சால்வெண்ட் இருக்கு, வாட்டர் இல்லையா அசிட்டிக் ஆசிட், இதில் தான் SN1 நடக்க போகுது. சார் அது மட்டும் இல்லை, நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஆனால் பல்கி குரூப் இருக்கணும். ஆனால் SN1க்கு மண்டையில் ஞாபகம் வச்சுக்கணும், பல்கி குரூப். இங்கே ப்ளஸ் உருவாச்சுன்னா இதுக்கு பக்கத்தில் ஒரு பல்கான குரூப் இருக்கணும். பாருங்க, 1 2 2 கார்பன் இருக்கு, பல்க் குரூப் இருக்கணும். ஏன்னா பல்க் குரூப் இருந்துச்சுன்னா SN1 சூப்பராக நடக்கும். ஏன்னா அது ரொம்ப ஸ்லோவாக ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். ஆனால் SN2க்கு வந்து ஸ்மால் குரூப் தான் இருக்கணும். அப்போ தான் ரொம்ப வேகமாக வந்து அது பின்னாடி சைடு அட்டாக் பண்ணும். அங்கே ஸ்டெரிக் ஹிண்டரன்ஸ் கம்மியாக இருக்கணும். ஸ்டெரிக் ஹிண்டரன்ஸ் மீன்ஸ் பல்கி குரூப். சார் அப்புறம் பார்ப்போம். இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்பேர் பண்ணி தான் படிக்கணும், அப்போ தான் மறக்காது. சரி சார், இங்கே என்ன சார் நடக்குது? கவனிங்க. இங்கே ப்ளஸ் உருவாயிடுச்சு. இந்த ப்ளஸ்ஸை சப்போர்ட் பண்ண இங்கே ஒரு கார்பன் இருக்கா? ஓகே. ஒருவேளை இந்த ப்ளஸ் இங்கே போச்சுன்னா இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், 3 கார்பன் சப்போர்ட் பண்ணும். ஆனால் அதுக்கு பதில் என்ன ஆகும்? இங்கே இருக்கக்கூடிய ஹச் இங்கே போயிடணும். சரி, போயிட்டானா பாருங்க, அடுத்த ஸ்டெப் பாருங்க. இந்த ஹச் வந்து இங்கே போகிறானா, போயிட்டானா இங்கே ஹச் வந்துருச்சு. அப்போ ப்ளஸ் எப்போ இங்கே வந்துருச்சு? இனிமேல் யாராவது அட்டாக் பண்ணணும்னா இங்கே வரணும். யார் சார் அட்டாக் பண்ணுவா? போலார் புரோட்டிக் சால்வெண்ட். எப்படி சார் அட்டாக் பண்ணும்? அப்படியே வந்து அட்டாக் பண்ணுவான். இவங்ககிட்ட என்ன இருக்குன்னா ஆக்சிஜன்ட்ட 2 எலக்ட்ரான் வெளியே இருக்குமா, 2 லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கும். ஒரு லோன் பேர் எலக்ட்ரான் கொடுத்து இந்த ப்ளஸ் கூட வந்து பாண்ட் ஆகும். ஒரு லோன் பேர் எலக்ட்ரான் கொடுத்தனால இந்த H2O ப்ளஸ் கிரியேட் ஆகும். சார் கொஞ்ச நேரத்தில் என்ன சார் ஆகும்? இந்த H2Oவில் இருக்கக்கூடிய ஒரு ஹச் மட்டும் எப்போ என்னால் இருக்க முடியாது, நீ ஹச் ஆகிட்ட, சரி ப்ளஸ் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிட்ட, என்னால் இருக்க முடியாது, நான் வெளியே போயிடுறேன்னு என்னவோ போயிடுவான், ஹச் ப்ளஸ்ஸாக போயிடுவான். போகிறப்ப எலக்ட்ரான் கொடுத்துட்டு போயிடுவான். போகிறப்ப என்ன ஆகிடுவான்? எலக்ட்ரான் கொடுத்துட்டு போவான். அப்போ இந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகுது? இந்த பாண்டில் OH. என்ன சார் சொல்கிறீங்களா? கணா ஒன்றும் இல்லை, Br போயிட்டு வாட்டராக இருந்தால் OH வரணும். ஆனால் இதை விட பெஸ்ட்டு இந்த இடத்துல வர்றது. அதனால OH இங்கே வந்துருச்சு. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த இடத்துல OH வருது, ஆனால் ஆக்சுவலாக என்ன வரும்? பக்கத்தில் இங்கே OH வரும். இதுக்கு காரணம் இது ஒரு SN1 ப்ளஸ் வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட். அவ்வளோதானே? சரி, ரைட்டு. சார் இந்த இடத்துல ஹைட்ரோஜன் இல்லை சார், அதுக்கு பதில் மெத்தில் இருக்குது சார். ஓகே தானே, இங்கே ப்ளஸ் உருவான செகண்டரி, இங்கே உருவான தேர்ஷரி. அப்போ மெத்தில் இங்கே போயிட்டு புரோமின் வெளியே போயிடுவான். இதில் கூட OH இங்கே வரும். டேட்டா ஃபைனல் ஸ்டெப்பில் பாருங்களேன், வருதா? இப்படி போயிட்டு இப்படியெல்லாம் தேவையில்ல, டேட்டா பாருங்க. இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் CH3, அது இங்கே வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு. அங்கே வேணாம், இங்கடா அளக்கணும். எழுதலை, இங்கே தான் வரும், இங்கே தான் வரும். சரியா? இங்கே தான் வரும், நோட் பண்ணல. சரியா? அடுத்த ஸ்டெப்பில் வரும். சரியா போச்சா? பாயிண்ட் புரியுதா? ரைட்டு. அப்போ இது வந்து மெத்தில் ஷிஃப்ட். சார் ரிங் எக்ஸ்பென்ஷன் சார் நான் சொன்ன மாதிரி தான்மா. இங்கே இருக்குது புரோமின், இவன் என்ன ஆகிடுவான்? வெளியே போயிடுவான். அப்புறம் என்ன ஆகும் சார்? பாண்ட் இங்கே கிரியேட் ஆகும் சார். பாண்ட் இங்கே கிரியேட் ஆனால் சார் 1 2 3 4 5, இங்கே இருக்கிறது 1 2 3 4, இது 5, ஒருத்துக்கு மேலே ப்ளஸ் சார்ஜ். அப்போ இந்த இடத்துல யார் சார் வருவா? OH2. அதில் கூட ஒரு ஹச் வெளியே போச்சுன்னா OH சார். ஃபீனால் இது ஜஸ்ட் ஒரு ரிங்கு மேலே ஒரு OH, அவ்வளோதான். இது பென்சின் கிடையாது, இது ரிங்கு மேலே ஒரு OH இருக்கு. ஸோ 3 டைப் பார்த்தாச்சு SN1ல. ஸோ SN1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்பான். சார் எது சார் கேட்கலாம்? ஃபைனல் ப்ராடக்ட்டும் கேட்கலாம் இல்லையா, முன்னாடி கொடுத்து கம்பேரிசனும் கேட்கலாம். நான் ரெண்டுமே சொல்லி கொடுத்துட்டேன். ப்ளஸ் ரிங் எக்ஸ்பென்ஷன் இங்கே மட்டும் யூஸ் ஆகுது, நிறைய இடத்துல யூஸ் ஆகும். சரி சார், ஓகே, எனக்கு அந்த கதெல்லாம் ஓகே. எப்படி நான் கண்டுபிடிக்கட்டும்? ஒரு 4 சாய்ஸ் கொடுத்துருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 4 எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இதில் எதில் சார் SN1 வேகமாக நடக்குதுன்னு கேட்பான். இல்லை எதில் சார் SN1 ஸ்லோவாக நடக்குது சார், இல்லை எதில் சார் SN1 நடக்காது, எதில் SN1 நடக்காது அப்படிம்பா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் சார்? முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லி கொடுத்துட்டீங்க, அதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணுறது எப்படின்னா இது தெரிஞ்சுக்கணும். சரி சார், SN1 நான் நடக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் செக் பண்ண வேண்டியது அந்த கார்போகேட்டைன் எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குன்னு. ப்ளஸ் சார்ஜ் எப்போ சார் ஸ்டேபிளாக இருக்கும்? நான் கவனிங்க, இப்போ பாருங்கள், இங்கே நிறைய பாண்ட் இருக்குது, அதெல்லாம் தேவையில்லை. இப்போ இந்த கார்பன் மேலே ப்ளஸ்னா என்ன? கார்பன் மேலே ப்ளஸ்னா என்னென்னா கவனிங்க, முடிச்சிடுறேன். ப்ளஸ்னா எம்டி ஆர்பிட்டால்னு அர்த்தம். கார்பனுக்கு முன்னாடியும் இருக்கும் பின்னாடியும் இருக்கும் ஆர்பிட்டால்.
இந்த எம்டி ஆர்பிட்டாலுக்கு தான் வந்து என்னது வெளியிருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து வரணும், வெளியிருந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வரணும், அது அந்த நியூக்ளியோஃபைல் இதுக்கு தான் வரும். பட் உள்ளுக்குள்ளேயே கணக்கவனிங்க, அது வரைக்கும் இவன் ப்ளஸ்ஸாக இருக்கணும், அது வரைக்கும் உயிரோட இருக்கணும் அப்படின்னா இவன் கூட இருக்கவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். கூட இருக்கவும் ஃபார் எக்ஸாம்பிள் CH3 அப்படின்னா இண்டக்டிவ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. CH3 இவனுக்கு எலக்ட்ரான் கொடுத்துச்சு அப்படின்னா இண்டக்டிவ் வாய்ப்பு இருக்கு. இல்லை சார் இங்கே இருக்கிறவன் இவன் கூட இருக்கிறவன் CH3 இல்லை சார், OH இருக்கான் சார், OH ஆக்சிஜன் மேலே என்ன இருக்கு, லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கு, இவன் என்ன சார் பண்ணுவான், கொடுப்பான். அப்போ நியூக்ளியோஃபைல் வர வரைக்கும் இந்த பிளஸ் சார்ஜா வச்சிருந்தா மட்டும்தான் S1 நடக்கும். இந்த பிளஸ் சார்ஜ் அழிஞ்சு போச்சு அன்ஸ்டேபிளா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பென்சின் ரிங் மேல அன்பார்ச்சுனேட்டா நடந்து போயிடுது, பென்சின் ரிங் மேல பிளஸ் சார்ஜ் விழுந்து போச்சு அப்படின்னா, பென்சின் ரிங் மேல பிளஸ் சார்ஜ் விழுந்துச்சுன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நான் அடிக்கடி சொல்ற ஒரே வார்த்தை ஹைலி அன்ஸ்டேபிள். இப்படி ஒரு ரியாக்ஷன் நடக்கவே கூடாது, இப்படி ஒரு ரியாக்ஷன் நடக்காது. அப்போ இது என்னது உடனே அழிஞ்சிரும். இது உடனே அழிஞ்சிருச்சுன்னா இந்த இடத்துல யார் வர முடியாது, நியூக்ளியோஃபைல் வர முடியாது. அப்போ பிளஸ் சார்ஜ் உருவாகிற விஷயம் இல்லை, அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும். யார் சார் சப்போர்ட் பண்ணுவாங்க, எப்போ சார் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இது நமக்கு தெரியணும். பேக் பாண்டிங் மூலமா சப்போர்ட் பண்ணலாம். பேக் பாண்டிங்கா அப்படின்னா என்னங்க சார், கவனிங்க இப்போதான் உங்களுக்கு இந்த இடம் நடத்தினேன். பேக் பாண்டிங் இது பிளஸ் சார்ஜா, ரைட். இங்க 2 லோன் பேர் எலக்ட்ரான் இருக்குல்ல, இந்த லோன் பேர் எலக்ட்ரான் இங்க வந்துச்சுன்னா வராது, பட் சப்போர்ட்டுக்காக பக்கத்தில் கொடுத்துச்சுன்னா இது பேர் பேக் பாண்டிங். ஒரு இடத்துல பேக் பாண்டிங் இருந்துச்சுன்னா அந்த பிளஸ் சார்ஜ் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். பிளஸ் சார்ஜ் ஹாப்பியா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன நடக்கும், SN1 இல்ல SN2 நடக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம SN1 ஃபோக்கஸ் பண்ணுவோம். SN1 நடக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதை செக் பண்ணி பார்க்கணுமா, 4 காம்பவுண்ட் கொடுத்துருப்பாமா, அதுல ஏதாவது பேக் பாண்டிங் இருந்தா அதில் தான் SN1 நல்லா நடக்கும். சரி சார், இல்லையா அரோமேட்டிக் சப்போர்ட் இருக்கணும். அரோமேட்டிக் சப்போர்ட்டா சார், நீங்க தானே சொன்னீங்க அரோமேட்டிக் சப்போர்ட் இப்படி இருக்குன்னு. இப்படி இருக்க கூடாது. அரோமேட்டிக் சப்போர்ட்னா இதுல ஒரு கார்பன் குரூப் இருந்து இதுக்கு பிளஸ் சார்ஜ் இருக்கணுமா, ஞாபகம். ஒரு கார்பன் குரூப் சார், ஒரு அரோமேட்டிக் ரிங் இருந்து அதுக்கு மேல ஒரு பிளஸ், ஒரு கார்பன் இருந்து அதுல பிளஸ் இருந்துச்சுன்னா ஓகே. ஆனா டைரக்டா என்ன இருக்கக்கூடாதுமா, கார்பன் மேல பிளஸ் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து அது ஸ்டேபிள். சார் அடுத்து சார் ரெசனன்ஸ் இருக்கணும். சார் ரெசனன்ஸ்னா என்ன சார், ஈஸியாக கண்டுபிடிக்க வழி சொல்லுங்க சார். ஒரு ரெசனன்ஸ் அப்படின்னா பை பாண்ட் சிங்கிள் பாண்ட் லோன் பேர் இருக்கணும் இல்லையா, பை பாண்ட் சிங்கிள் பாண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும் இல்லையா, பை பாண்ட் சிங்கிள் பாண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கணும். சரி சார், ஓகே. அது ரெசனன்ஸ். ரெசனன்ஸ் இருந்துச்சுன்னா S1 நடக்கும். அதுக்கு அடுத்து ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஹைப்பர் கான்ஜுகேஷன் என்ன சார், ஆல்ஃபா ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கணும். ஆல்ஃபா ஹைட்ரஜனா யாருங்க சார், நீங்கள் உருவாக்குறீங்களா ப்ளஸ் கார்பன், அதுக்கு பக்கத்தில் ஒரு கார்பன் இருக்கு இல்லையா, அதில் எவ்வளோ ஹைட்ரஜன் நிறைய இருக்கோ அந்த அளவுக்கு அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான். ஃபைனலாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது இண்டக்டிவ் எஃபெக்ட். இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்னதான், இவை கணக்கு. இந்த CH3னால எலக்ட்ரான் கொடுக்க முடியாது, ஆனாலும் என்ன பண்ணுவான், தான் சைடு எலக்ட்ரானை தான் சைடு கொடுக்க முயற்சி பண்ணுவான். ஏன்னா ஹைட்ரஜன் இருந்து கொஞ்சம் நேரம் எலக்ட்ரான் வாங்கிக்குவான், ஆனால் தான் எலக்ட்ரானை பரிதாபப்பட்டு இந்த பிளஸ் சார்ஜ் கொடுப்பான். அதுதான் இண்டக்டிவ் எஃபெக்ட், தூண்டல் விளைவு. சரி சார், தூண்டல் விளைவு சந்தோஷம். அப்போ நான் என்ன சார் செக் பண்ணி பார்க்கட்டும், பாண்டிங், அரோமேட்டிக் நேச்சரா, ரெசனன்ஸா, ஹைப்பர் கான்ஜுகேஷனா, இண்டக்டிவ் எஃபெக்டா. இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்கு, பேக் பாண்டிங் இருக்கு. அப்போ பேக் பாண்டிங் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ரெசனன்ஸ் இருக்கு, இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்கு, ரெசனன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இதை ஞாபகம் வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் தான் செக் பண்ண முடியும். சரி சார், ஓகே, சந்தோஷம். எப்படி சார் செக் பண்றது, கவனிங்க. மைனஸ் ஐ பவர், இந்த ஆர்டர் வந்து அங்கேயும் கொடுத்துருப்பேன் இங்கேயும் கொடுத்துருப்பேன். அதானே சார் மைனஸ் ஐ பவர். பிளஸ் சார்ஜ் இருக்குன்னா அவனுக்கு எலக்ட்ரான் கொடுத்தா அது பேர், நான் ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டைலில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க, எல்லாம் புரிஞ்சிடும். கார்போகேட்டையான் இவனை பத்திரமா பார்த்துக்கிறது தான் S1ஓட முக்கியமான வேலை. இதுக்கப்புறம் அவன் வருவான் நியூக்ளியோஃபைல் சப்ஸ்டியூஷன் பண்ணுறதுக்கு, அவன் அப்புறம் பார்த்துக்குவோம். இப்போ இந்த பிளஸ் சார்ஜ் கார்பன் மேலே ரொம்ப நேரம் இருக்குது. ஆனால் கவனிக்கணும். பிளஸ் சார்ஜ் கார்பன் மேலே இருக்கிறப்போ ஒரு CH3 குரூப்பு இவனுக்கு எலக்ட்ரான் கொடுத்துச்சு அப்படின்னா, ஏன் சம்டைம் OH கொடுத்துட்டு போட்டுமே, அது பிரச்சனை இல்லை. எலக்ட்ரான் கொடுத்துச்சுன்னா கொடுக்கறது பிளஸ் ஐ எஃபெக்ட். சப்போஸ் இவங்கிட்ட இருந்த எலக்ட்ரானை வாங்கினா மைனஸ் ஐ எஃபெக்ட். வாங்கினா எலக்ட்ரான் தான் சைடு இழுத்துட்டானா அது என்னது மைனஸ். யார் சார் பண்ணுவான் அந்த வேலையை, இந்த NO2, இந்த பொறுக்கி பையன் பண்ணுவான். இவன் என்ன பண்ணுவான் சார், எலக்ட்ரான் இழுத்துருவான் சார், அவங்ககிட்ட எலக்ட்ரான் இல்லை.
அவங்ககிட்டயே எலக்ட்ரான் இல்லை. யார்? கார்பன் கிட்டே. அப்போ ஹைலி அன்ஸ்டேபிள். அப்போ மைனஸ் ஐ குரூப் இருந்தால் SN1 நடக்கிறது கஷ்டம். அப்போ யார் யார் சார் அந்த மைனஸ் ஐ? யார் யார் சார் அந்த பொறுக்கி பசங்க? ஃபர்ஸ்ட் NF3 இருக்கிறதுல மிகப்பெரிய வில்லன். அதுக்கப்புறம் NR3, SR2, NH3+, NO2, SO3H, SN, CH2 சம்திங் பார்த்துக்கங்க. லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், நீங்கள் அப்புறம் PDFல பார்த்துக்கங்க. சரி சார், ஓகே. இப்படி பண்ணிங்கன்னா கொடுத்தா ப்ளஸ் ஐ, வாங்கினா மைனஸ் ஐ. சார் இந்த எம்னா என்னங்க சார்? மீசோமரிக்னா என்னங்க சார்? பென்சின் ரிங் இருக்கணுமா? கவனிக்கணும். பென்சின் ரிங் மேலே லோன் பேர் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா, OH இருக்குன்னு வச்சுக்கோங்க. OHல என்ன சார் இருக்குன்னா லோன் பேர் எலக்ட்ரான். லோன் பேர் எலக்ட்ரான் என்ன? எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கு. அது யாருக்கு சார் கொடுக்க முடியும்? பென்சின் ரிங் கொடுக்க முடியும். எங்கெங்க சார் கொடுக்க முடியும்? பென்சின் ரிங் கொடுக்கணுங்கிறீங்களே, எங்கெங்க கொடுக்கும்? ஆர்த்தோ பக்கத்துல இருந்தா ஆர்த்தோக்கு எலக்ட்ரான் தரலாம். பாயிண்ட் நம்பர் 1. ஆப்போசிட்னா பேராக்கு எலக்ட்ரான் தர முடியும். இது ரெண்டும் மெட்டா. விட்டு போன 2 இடமும் மெட்டாக்கு எலக்ட்ரான் தராதுமா. மெட்டாக்கு எலக்ட்ரான் தராது. ரிங்கு மேல ஒரு லோன் பேர் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது வந்து ரிங்குக்குள்ள வரும். அது பேரு பிளஸ் எம் எஃபெக்ட் கொடுத்துரும். இல்ல சார், இல்ல ரிங்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு டபுள் பாண்ட் இருக்கு. ரிங்கில் மேல இருக்கக்கூடிய ஆளுக்கும் டபுள் பாண்ட் இருக்கு அப்படின்னா, டபுள் பாண்ட் ஆக்சிஜன் எடுத்துக்கும். எடுக்கிறதுனால ரிங்ல இருந்து என்ன சார் போகும்? எலக்ட்ரான் போகும். எங்க இருந்து சார் ரிங்ல போகும்? சேம் ஆர்த்தோ பேரா. சார் மெட்டா டிஸ்டர்ப் ஆகாதா? நான் மெட்டா பொசிஷன்ல வந்தா அது எம் எஃபெக்டே கிடையாது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். என்ன சார் இது? மெத்தில் குரூப். அதை விடுங்க. இவனுக்கு என்ன இருக்கும்? லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கும். இந்த லோன் பேர் எலக்ட்ரான் கவனிக்கணுமா? இந்த லோன் பேர் எலக்ட்ரான் ரிங்குக்குள்ள வருமானா? வராது. ஏன் சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சார் இங்க லோன் பேர் எலக்ட்ரான் வரும். நீங்க இங்க OH குரூப் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். OH குரூப்புக்கு பக்கத்துல இருக்கிறது ஆர்த்தோ, அதுக்கு எதில் இருக்கிறது பேரா. இது ரெண்டும் மெட்டா. ஞாபகம் வச்சுக்கணும், மெட்டா பொசிஷன்ல எனக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுக்குற ஆள் வந்தாலும் அந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகாது? எம் எஃபெக்டும் கிரியேட் ஆகாது, மைனஸ் எம் எஃபெக்டும் கிரியேட் ஆகாது. 2 எஃபெக்ட்டுமே கிரியேட் ஆகாது. வேஸ்ட். எவரும் கிளியரா? தெரியும் பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்டபிளா? சரி, இதெல்லாமே ஃபவுண்டேஷன் தான். ஞாபகம் வச்சுக்கணும். சரி சார், எனக்கு அதெல்லாம் வேணாம் சார். SN1 நடக்க என்ன கதை? பிளஸ் ஐ எஃபெக்ட் இருக்கணும் இல்லையா? பிளஸ் எம் எஃபெக்ட் இருக்கணும். 2 எஃபெக்ட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு? SN1க்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் சின்ன நோட்ஸ் அப்போ எழுதிக்கங்க. சரிங்க சார், ஓகே. பிளஸ் எம் குரூப் யார் சார்? OH தான் இருக்குது. சூப்பரா எலக்ட்ரான் வந்து ரிங்குக்கு நிறைய கொடுப்பான். NH2 ரிங்கு கொடுப்பாப்ல. OC டபுள் பாண்ட் O CH3 என்ன பண்ணும்? எலக்ட்ரானுக்கு நிறைய கொடுப்பான். ஸோ இதில் கூட இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. மைனஸ் எம்னா என்ன சார்? எலக்ட்ரானை எடுத்துருவான். யார் சார்? இங்க பாருங்க, டபுள் பாண்ட் இருக்கா? ரிங்குக்கு மேல வரக்கூடிய ஆட்டம். இவங்கெல்லாம் என்னது? ரிங்குக்கு மேல வரக்கூடிய ஆட்டம். ரிங்குக்கு மேல வரக்கூடிய ஆட்டத்துக்கு டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா எலக்ட்ரானை உறிஞ்சிருவான். டபுள் பாண்ட் இருக்கா? அப்போ மைனஸ் எம் எஃபெக்ட். டபுள் பாண்ட் இருக்கா? மைனஸ் எம் எஃபெக்ட். டபுள் பாண்ட் மைனஸ் எம் எஃபெக்ட், டபுள் பாண்ட் மைனஸ் எம் எஃபெக்ட், டபுள் பாண்ட் மைனஸ் எம் எஃபெக்ட். NO2 எலக்ட்ரானை இழுக்கிறது தான் என்னோட வேலையே. நீங்க என்னதான் சொன்னாலும் எலக்ட்ரானை யாரும் தரமாட்டான். ஏன் சார்னா இந்த பக்கம் கூட ஆக்சிஜனே எலக்ட்ரான் எல்லாம் எடுத்துருவான். நைட்ரஜன் என்ன பண்ணுவான்? தங்கிட்ட இருந்து யார்ட்டது எடுக்க தான் பார்ப்பான். சரி சார், இந்த ஆர்டரில் மெமரி பண்ணோம்னா கம்பல்சரி மெமரி பண்ணாமல் சம் போட முடியும். சரி, ஓகே, ரைட்டு சார், ரைட்டு. மறுபடியும் சொல்கிறேன், மீசோமரிக் எஃபெக்ட் டஸ் நாட் ஆப்ரேட் ஆன் மெட்டா பொசிஷன். மெட்டா பொசிஷன் மேலே மீசோமரிக் எஃபெக்ட் நடக்காது. ரைட், ஓகே. கவனிங்க, அவ்வளோ முடிய போகுது. இந்த OH பையன், NH2 பையன், OR மைனர், இவங்க என்ன சார் பண்ணுவாங்கன்னா ரிங்கு மேலே இருந்தால் ப்ளஸ் எம்எஃப்ட் கிரியேட் பண்ணுவாங்க, ப்ளஸ் எம்எஃப்ட் கிரியேட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் எலக்ட்ரானை தான் சைடு இழுக்க மாட்டாங்க, பட் இன்டியூஸ் பண்ணுவாங்க, தான் சைடு இழுத்து வச்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. எஸ், இவன் தான் நீ யாடா கொலை பண்ண பார்த்ததுங்கிற மாதிரி இவன் என்ன பண்ணுவான்னா மைனஸ் ஐ எஃபெக்ட் கிரியேட் பண்ணுவான். சார் ரெண்டுமே வந்துச்சுன்னா ப்ளஸ் எம் எஃபெக்ட் டாமினேட் பண்ணுவான். இதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அடுத்தது சார் ஹாலஜன். சார் ஹாலஜன் சம்டைம் எலக்ட்ரானை கொடுப்பாமா, ஆனால் அதை விட மற்றவங்கிட்ட இந்த எலக்ட்ரானை வாங்க தான் ட்ரை பண்ணுவான். வாங்க ட்ரை பண்ணால் மைனஸ் ஐ. சரி, ஓகே சார், ஓகே. ப்ளஸ் எம் எஃபெக்ட் யாருக்கு சார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்? அதான் ஆல்ரெடி சொல்லிட்டோமா, OH குரூப்புக்கு. யாரை கம்பேர் பண்ணுறப்போ சார்?
OC டபுள் பாண்ட் O குரூப்புக்கு. ஒய் இவங்க ரெண்டு பேருமே ரிங் மேல உட்காந்துருக்காங்க. OH ரிங் மேல உட்காந்துருக்கான், CO3 ரிங் மேல உட்காந்துருக்கான். ஆனால் ஏன் சார் OHக்கு அதிகமான எலக்ட்ரான் கொடுக்குற டென்சிட்டி லெவல் அதிகம்னா, கணா பாருங்க OHல இந்த லோன் பேர் எலக்ட்ரான் சும்மா தான் இருக்கும். அதனால என்ன பண்ணும், ரிங்கு கொடுத்துட்டு பிளஸ் M எஃபெக்ட் கிரியேட் பண்ணுது. ஆனால் திஸ் காய் இந்த லோன் பேர் எலக்ட்ரான் ஏன் சார் கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா, ஆனால் லிசன், இங்க யார் இருக்கா, டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் லோன் பேர், ரெசனன்ஸ் இந்த சைடு கிரியேட் ஆகுது. இந்த பக்கம் ரிங் இருக்குமா, அந்த பாண்ட் இருக்க சைடில் ரிங் இருக்கும், அந்த ரிங்குக்கு டொனேட் பண்ணுற சைடு இந்த பக்கம் ரெசனன்ஸ் டிஸ்டர்ப் பண்ணும். அதனால ரிங் டொனேஷனில் OH டாமினன்ட் ஆகும். இவனை கம்பேர் பண்ணுறப்போ எக்ஸப்ஷன் கண்டிப்பாக கேட்பான். கிளியரா? சரி, ரிங்குக்கு டொனேட் பண்ணக்கூடியதில்ல OH இல்லை CH3 OH தான். ஒய் கடை இங்கே பாருங்க, லோன் பேர் எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது. லோன் பேர் எலக்ட்ரான் யார்ட்டு இருக்கு, OH கிட்ட தான் அதிகமாக இருக்குது. லோன் பேர் எலக்ட்ரான் ஒரு OH இருக்கு, CH3 கொடுக்கணும்னு நினைச்சாலும் லோன் பேர் எலக்ட்ரான் அதுகிட்ட தன்னோட அவுட்டர் ஷெல்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிடையாது, கார்பனுக்கு இருக்காது, ஆனால் ஆக்சிஜனுக்கு எப்பயுமே இருக்கும். யாரை கம்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. சரி, ஓகே, ரைட்டுங்க சார், எல்லாம் ரைட்டு, இது சொல்லிட்டீங்க. வேற இதெல்லாம் வந்து SN1 நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி. என்னதான் பண்ணாலும் SN1 நடக்காது, என்னதான் பண்ணாலும் SN1 யாருக்கு மேலே நடக்காது. கடை இங்கே பாருங்க, இது என்னது, பென்சன் ரிங் மேலே ஹாலஜன் அதிகமாக எலக்ட்ரான் வச்சிருக்கோம். இவன் ஃபர்ஸ்ட் போகணுமா, போனா இவன் யார் கூட பாண்ட்ல இருக்கான், திஸ் காய், இவன் என்ன ஆவான், பிளச்சர். நல்லா பாருங்க, இது என்னது, பென்சின் ரிங் மேல பிளஸ் கிரியேட் ஆகுமா, வாய்ப்பே கிடையாது. அப்போ இந்த மாதிரி இடத்துல SN1 நடக்காது. அனிலின், ஃபீனால், வாட் எவர், வெறும் இங்க பாருங்க, இந்த ஹாலஜன் வெளியே போனாதான் இந்த இடத்துல சார்ஜ் உருவாகுனா அப்படி ஒரு SN1 நடக்காது. அப்போ இதுக்கு பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞாபகம் வச்சுங்க, அதாவது டைரக்டா பென்சின் குரூப்பில் அட்டாக் ஆகிருக்கு யாரு கூடயும் SN1 நடக்காது. சார் அடுத்து எங்கே சார் இருக்காது, பாருங்க, ரெசனன்ஸ் பிரேக் ஆனாலும் நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நடக்குது இல்லையா, இந்த ஹாலஜன் வெளியே போகணுமா, போயிட்டா என்ன சார், போகிறதுக்கு முன்னாடி பாருங்க, பை பாண்ட் சிங்கிள் பாண்ட் லோன் பேர், ரெசனன்ஸ் இருக்கு. ரெசனன்ஸ்னா அதுவும் ஸ்டெபிலிட்டிக்கான ஒரு ஆள் தான். ஸோ அப்போ ரெசனன்ஸ் ஸ்டெபிலிட்டிக்காக ஆள் இருக்கிறப்போ கவனிக்கணும், இவன் போயிட்டானா ரெசனன்ஸ் உடையும் இல்லை. அப்போ SN1 முக்கியமா, ரெசனன்ஸ் முக்கியமானா அவன் என்ன சொல்றது, என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பழைய பழமொழி இருக்கே, அது என்ன, கையில் இருக்க கலாக்காக, மரத்தில் இருக்க பலாக்காவை விட கையில் இருக்கக்கூடிய கலாக்காவே நல்லதுன்னு சொல்லுவாங்களே, தெரியாதா? இது நம்ம அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை இருக்கு, அது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வாட் எவர், அதுக்கு என்ன அர்த்தம்னா, தாங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லோ பெஸ்ட் இருக்கு, வெளியே வந்து ஹை பெஸ்ட் இருக்கு அப்படின்னா, ஹை பெஸ்ட்டை நம்பிட்டு தனக்கிட்ட கூட லோ பெஸ்ட்டை தூக்கி போடக்கூடாது, அதான் சொல்லுவாங்க. அப்போ இவன் எங்கேயாவது போனானா இதை விட பெட்டர் லைஃப் கிடைக்கும், ஆனால் இந்த லைஃப் அவனுக்கு ஓகேன்னா அவன் போக மாட்டான். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்ன சார்னா, ரெசனன்ஸ் உடச்சிட்டு அவன் பெஸ்ட்டாக இருக்கு, வேற எதுக்கும் போக மாட்டான், அவனுக்கு அது கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. அதனால இந்த இடத்துல என்ன நடக்காது, SN1 நடக்காது. சரி, இது என்ன காம்பவுண்ட்ஸ் கண்டுபிடிக்கும் பார்க்கலாம். இது sp2 டைரக்டா ஹாலஜன் இருந்தா வினலிக், குட், அவ்வளவுதான். அப்போ வினலிக் காம்பவுண்ட்ல என்ன நடக்காது, SN1 நடக்காது. அப்போ அல்லலிக்ல வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அந்த இடத்துல ஏதாவது ரெசனன்ஸ் கிரியேட் ஆகுதா, இல்ல, பை பாண்ட் சிங்கிள் பாண்ட் ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகுது, ரெசனன்ஸ் கிரியேட் ஆகாது. ஓகேவாமா, பாயிண்ட் புரியுதா, கிளியரா? ரைட்டு சார், வெறும் SN1 தான் சார் பொருந்துமா, SN2க்கு இதே தான்மா, ஏன்னா கார்போகேட்டன் உருவானாதான் SN1 இல்லை SN2 உருவாகாது. சார் அடுத்து இது என்னங்க சார், ஏன்னா SN1 வந்து பார்த்தீங்கன்னா sp2 ஹைபிரிடேஷன் கார்பன் மேலே தான் நடக்கும். sp2னா ட்ரைகோனல் பிளேனர், நடத்தினமா கெமிக்கல் பாண்டிங்ல, ட்ரைகோனல் பிளேனர்னா என்னது, எல்லாமே ஒரே ஆக்சிஸ்ல இருக்கணும். பாருங்க, இது வந்து பிரிட்ஜ் காம்பவுண்டுமா, இப்படி முன்னாடி வந்துட்டு பின்னாடி போச்சுன்னா பிரிட்ஜ் காம்பவுண்ட், முன்னாடி வந்துட்டு பின்னாடி போச்சு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த போர்டு தான் வந்து ஒரு காம்பவுண்ட் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் கார்பன் மட்டும் முன்னாடி வந்துட்டு பின்னாடி போச்சுன்னா இது பிரிட்ஜ் இல்லையா, இப்படி சைடில் வந்துட்டு போனாலும் பிரிட்ஜ் கடை. அது பிளேன் மிஸ் ஆகுது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு பிளேன், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் எக்ஸ்னா, இசட் ஆக்சிஸில் ஒருத்தன் வந்துட்டாலே என்னதுன்னா SN1 நடக்காது. அப்போ SN1 கண்டிஷன் என்ன சார், SN1 மட்டும் இல்லை, SN2க்கு என்ன கண்டிஷன், sp2 கார்பனாக இருக்கணும். எனக்கு SN1 நடக்கணும் அப்படின்னா sp2 கார்பனாக இருக்கணும். இல்லை sp2 தான். நீங்கள் வந்து பிறகு செக் பண்ணலாம், அடுத்த வாரம் செக் பண்ணுங்க.
சரி ஓகே ரைட் சார். அப்போ எது சார் நடக்காது? பிரிட்ஜ் காம்பவுண்டுக்கு SN1 நடக்காது, வினைலிக் காம்பவுண்டுக்கு நடக்காது. பென்சின் மேலே டேரக்ட் அட்டாக் இருந்தால் அரைல் ஹேலைடா? ஆனால் இதோட ஒரு கார்பன் வந்து அட்டாச் ஆகிருந்தா பென்சிலிக் ஹேலைடு. டைரக்டாக அட்டாக் ஆகிருந்தா அரைலிக் ஹேலைடு. அரைல் ஹேலைடு மேலேயும் நடக்காது, வினைலிக் ஹேலைடு மேலே நடக்காது, பிரிட்ஜ் காம்பவுண்ட் மேலேயும் எனக்கு என்ன நடக்காது? SN1 நடக்காது. அப்படி நடந்தாலும் பெஸ்ட்டாக இருக்காது. ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஆஃப் SN1 சார். இது என்னங்க சார்? ஆனால் கைரல் கார்பன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக SN1 நடக்க வாய்ப்பு இருக்கு. கைரல் கார்பன் என்ன சார்? ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரினா ஜாமெட்ரி ஷேப்பு. என்ன சார்? இங்கே பாருங்க கவனிங்க. இந்த இடத்துல ஒரு கார்பன் இருக்குன்னு அர்த்தம். இப்போ 4 பேர் கிராஸ் பண்ணால் இது ஒரு முனையில் ஒரு கார்பன் இருக்கும் எப்பயுமே. இந்த கார்பனுக்கு இந்த பக்கம் யார் இருக்கா? Br. இந்த பக்கம் பென்சின். PHனா பென்சின், ஃபினைல் அதான் பென்சின் ஷேப்பு. CH3னா மெத்தில், இந்த பக்கம் எத்தில். ஒரே மாதிரியா இருக்கு? இல்லை. ஆனால் 4 பக்கமும் வேற வேற காம்பவுண்ட் இருந்தா இட்ஸ் அ கைரல் கார்பன். தமிழில் கைரல் தான். பன்முக கார்பனா டக்குன்னு ஞாபகம் பட் ஒரு வேர்ட் இருக்கு. கைரல் கார்பன் தமிழில் போட்டு பாருங்க. பன்முக கார்பனா இல்லை ஏதோ ஒரு பேர், ஒரு சீரற்ற கார்பனோ ஒரு வார்த்தை வரும். அதுக்கு அர்த்தம் 4 பக்கமும் என்ன கிடையாது? ஒரே மாதிரி கார்பன் கிடையாது. 4 பக்கமும் என்ன கிடையாது? ஒரே மாதிரி கார்பன் கிடையாது. சரி சார், ஓகே சார். கைரல் கார்பன் இருந்தால் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லை. கைரல் கார்பன் இருந்தால் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. கைரல் கார்பன் இருக்கப்போ இங்கே யார் சார் ஹேலஜன்? டைவன். இந்த பயபுலை வெளியே துரத்துனா SN1 ஆரோக்கிய போகுது. யார் சார் உருவாகும்? ப்ளஸ் இவன் சார். ப்ளஸ் வந்து இவன் சார். ஓகே சார். ப்ளஸ்னா என்னங்க சார்? ஆர்பிட்டால் சார். இந்த பக்கம் ஒரு ஆர்பிட்டால், இந்த பக்கம் சேம் பிளைன் தாமா. இந்த பக்கம் மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இது பிளஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கலாம். சேம் பிளைன் தான். அப்படி ஆர்பிட்டால் உருவானது உடனே என்ன சார் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியிருந்து யார் சார் வருவா? போலார் புரோட்டிக் சால்வெண்ட். புரோட்டிக்காக இருந்தால் தான் கடைசியாக H+ வெளியே போகும், மைனஸில் வச்சுக்கணும். போலாராக இருந்தால் தான் இது வந்து போலார் சால்வெண்ட் தான். போலார் சால்வெண்ட்னா இது ப்ளஸ் மைனஸ் இருக்குது. சரிங்க வந்து வருவான் சார், வருவான் இந்த இடத்துல அட்டாக் ஆகும் சார், H+ வெளியே போகும் சார். அப்போ இந்த இடத்துல என்ன சார் உருவாகும்? OH சார். இந்த பக்கம் ஒரு வேளை வந்தால் சார், இந்த பக்கம் OH. அவ்வளோதான். என்ன சார் சொல்கிறீங்க? ஆனால் பியா இருக்கால, இவனை தூக்கிட்டு இந்த பக்கமும் OH வரலாம் இல்லையா? ஆப்போசிட்டில் போய் இந்த பக்கமும் OH வந்து இந்த pH அந்த பக்கம் தள்ளி விட்டுறலாம். அப்போ காம்பவுண்ட் பாருங்கள். pH இங்க, OH இங்க இல்லையா? OH இங்க, pH இங்க. Br இருக்கிற இடத்துல OH வந்துச்சுன்னா பழைய ஷேப் கிடைக்குது. ரிட்டன்ஷன், மீட்பு இல்ல சார், தலைகள் வடிவம். அதாவது Pr இந்த இடத்துல ஆப்போசிட் இடத்துல OH உட்கார்ந்து இருந்துச்சுன்னா அது பேர் இன்வர்ஷன். என்ன வெர்ஷன்? இன்வர்ஷன். யார் சார் அதிகமாக கிடைப்பாங்க? ரெண்டுமே பாதி பாதி கிடைக்கும். இது 50%, இது 50%. டிஎல் ஷேப்னு சொல்லுவாங்க. அதாவது ரிட்டன்ஷனும் இன்வர்ஷனும் பாதி கிடைச்சிச்சுன்னா அதுதான் ரெசிமிக் மிக்சர். அதுமாதிரி தான் ரெசிமிக் மிக்சர். சுழிமாய் கலவை. சுழிமாய் கலவை நடந்துச்சுன்னா, சுழிமாய் கலவை கிடைச்சிச்சுன்னா அந்த இடத்துல என்ன நடந்துச்சு சார்? SN1 நடந்துச்சு சார். ஏன் சார் SN2 நடக்காது? ஏன் அப்புறம் சொல்றேன். SN2 வந்து பேக் சைடு அட்டாக் பண்ணும். இன்வர்ஷன் ஒன்லி, அது இன்வர்ஷன் ஒன்லி. ஆனால் இந்த இடத்துல என்ன சார் நடக்கும்? ரிட்டன்ஷனும் நடக்கும், இன்வர்ஷனும் நடக்கும். ரிட்டன்ஷனும் நடக்கும், இன்வர்ஷனும் நடக்கும். சரி சார், ஓகே, சந்தோஷம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் போயிடலாமா? கொஸ்டின் போயிட்டு பிரேக் விட்டு அப்புறம் SN2 பார்க்கலாம். SN1 தான் பெருசு, SN2 சிறுசு. லிசன். ஆனால் இந்த ப்ளஸ் சார்ஜ் எல்லாம் தரமாட்டாங்கம்மா. ப்ளஸ் சார்ஜ் எல்லாம் தரமாட்டாங்க. அது நோட்ஸ்லேயே இருக்குது. இங்கே யாருக்கு சார் இருக்கா? ஆலஜன். வெளியே போயிடுவானா சார்? எங்கே சார் கார்பன்? இங்கே கார்பன் இருக்கு, இங்கே ப்ளஸ் சார்ஜ் உருவாகும். இவன் வெளியே போயிட்டா இந்த இடத்துல ப்ளஸ் சார்ஜ். சார் நீங்கள் தான் டிசைட் பண்ணோம். இவன் போயிட்டா இங்கே ப்ளஸ் சார்ஜ், இவனை போயிட்டா இங்கே ப்ளஸ். எந்த ப்ளஸ் சார்ஜ் ஸ்டேபிள்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்னென்ன சார்? பேக் பாண்டிங் இருக்கணும் இல்லையா? அரோமேட்டிக்காக இருக்கணும் இல்லையா? ரெசனன்ஸ் கிரியேட் ஆகணும் இல்லையா? ஹைப்பர் கான்ஜுகேஷன், ஃபைனலாக இண்டக்டிவ் எஃபெக்ட். சரி சார், ப்ளஸ் சார்ஜ் நான் போட்டேன் சார், அதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னா கவனிங்க. ஆனால் அவன் போயிட்டான்னா பக்கத்தில் ஒரு கார்பன் எவனாக இருந்தாலும் அவன் ப்ளஸ் சார்ஜ் போடு, வேலை முடிஞ்சு. சரிம்மா, இந்த ப்ளஸ் ஸ்டேபிளாக பத்திரமா பார்த்துக்கணும். இங்கே இருக்கிறது யாருமா? NO2 வில்லன். என்ன பண்ணுவான்? எலக்ட்ரானை தான் சைடு இழுப்பாமா? -m எஃபெக்ட். எலக்ட்ரான் தான் சைடு இழுக்கிறான், ரிங்கிலிருந்து இழுத்தா மைனஸ் மீசம் வரைக்கும். அப்போ இவன் ஸ்டேபிளாக இருப்பானா? அன்ஸ்டேபிள். அன்ஸ்டேபிளாக இருந்தால் இங்கே யாராவது வருவாங்களா? வரமாட்டாங்க. சரி, வெயிட் பண்ணுங்க. அடுத்து இங்கே பாருங்க, இங்கே சார்ஜ் உருவாச்சா? ரைட், இங்கே ப்ளஸ் சார்ஜ் உருவாகுது.
இங்கே யார் சார்? லோன் பேர் எலக்ட்ரான் சார், லோன் பேர் எலக்ட்ரான். அப்போ யார் சார் ரிங்குக்கு வருவான் சார்? ரிங்குக்கு வந்தால் இவனுக்கும் கிடைக்கும் சார், இது ஸ்டேபிளாக இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ரிங்குக்கு வரான் சார், ரிங்குக்கு வரான் இந்த இடத்துல ப்ளஸ்ஸை வந்து ஸ்ட்ராங் ஆக்குறான். அப்போ SN1 அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த சாய்ஸில் இருக்குது. கவனிங்க அடுத்து இங்கே பாருங்க, ஆனால் கவனிக்கணும், இந்த இடத்துல என்னது Cl குரூப், இந்த இடம் என்னது Cl குரூப். இவன் இந்த ப்ளஸ் சார்ஜுக்கு எப்படி சார் கான்ட்ரிபியூட் பண்ணுவான்? ஆனால் ஹாலஜன் வந்து அதாவது மீன்ஸ் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுவானா இல்லை -I எஃபெக்டை கிரியேட் பண்ணுவானா? நான் அப்படி சொல்லியிருக்கேன், -I எஃபெக்ட் தான் சப்போர்ட் பண்ணுவான். விச் மீன்ஸ் ரெண்டுமே இருக்கு, ஆனால் யார் பெஸ்ட் அப்படின்னா -I எஃபெக்ட். அது விச் மீன்ஸ் ஏன்னா இவன் லோன் பேர் எலக்ட்ரான் இருக்குமா சுற்றி, கொடுக்கணும்னு நினச்சா கொடுப்பாமா மனசு வந்துச்சுன்னா. ஆனால் சம்டைம் என்ன பண்ணுவான், நானே ஒரு ஆலஜனாக தான்டா இருப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவான், நான் ஒரு வில்லனாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண வாய்ப்பு இருக்குது, வில்லன் திரும்பி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் நம்பாதீங்க, -I எஃபெக்ட் கிரியேட் பண்ணுவான். சார் இங்கே என்ன சார், யாருமே இல்லை, பாதி அட்வான்டேஜும் இல்லை டிஸ்அட்வான்டேஜும் இல்லை. சரி சார் அப்படியே ஆரம்பிக்கலாமா? அட்வான்டேஜ் எங்கே சார்? பி ஆப்ஷன் சார், பி ஆப்ஷன். டிஸ்அட்வான்டேஜ் எங்கே சார்? ஏ ஆப்ஷன். ஏ ஆப்ஷன் சுத்தமாக என்ன கிடையாது, ஸ்டேபிள் கிடையாது. அப்போ அது கடைசி. சார் இவங்க ரெண்டு பேர்ல யார் சார்? சார் இவன் நியூட்ரல் சார். யாரு? டிகாம்பவுண்ட் நியூட்ரல் சார். சார் இவன் அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா? கண்ணா இந்த டிஸ்அட்வான்டேஜ் கம்பேர் பண்றப்போ இவன் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான், அதனால சி எங்க போடுறேன், இவன் நியூட்ரல்னால டி இங்க போடுறேன். அப்போ ஸ்டேபிள் காம்பவுண்ட். அப்போ SN1 எதில் நடக்கும்? பியில் அதிகமாக நடக்கும், இதில் அதிகமாக நடக்கும். அதுக்கப்புறம் நியூட்ரல், அதுக்கப்புறம் ஓரளவு டிஸ்அட்வான்டேஜ், அதுக்கப்புறம் பெரிய டிஸ்அட்வான்டேஜ். கண்ணா அடுத்து கண்ணா கவனிங்க, இங்கே என்ன சார்? கண்ணா ஆலஜன் போயிட்டு இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே ஆலஜன் போயிடுச்சு இங்கே ப்ளஸ்ஸு, ஆலஜன் போயிடுச்சு இங்கே ப்ளஸ்ஸு. ப்ளஸ்ஸை எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு SN1 மெக்கானிசம் சூப்பராக நடக்கும். ஆனால் இந்த இடத்துல ப்ளஸ்ஸை பார்த்துக்குவ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக் பாண்டிங். எதாவது பேக் பாண்டிங் இருக்கா? நோ, நெவர். அடுத்து யார் சார் பார்க்கணும்? ரெசனன்ஸ். ரெசனன்ஸ் பாருங்க, டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், ப்ளஸ். அப்போ இந்த இடத்துல என்ன சார் கேட்டாவது ரெசனன்ஸ். ரெசனன்ஸ் இருந்தால் இவன் தான் என்னது SN1 சூப்பராக காட்டுவான். அடுத்து இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் சார் SN1 சூப்பராக காட்டணும்? கனலிசம். இங்கே மெத்தில் குரூப் இருக்குது, அப்போ என்ன சார் கொடுப்பான்? எலக்ட்ரான் கொடுக்க தான் ட்ரை பண்ணுவான். MEனா CH3 கொடுப்பான், MEனா மெத்தில் குரூப். அடுத்து இங்கே நான் பாருங்க, இங்கே பாருங்க, இவன் மெத்தில் குரூப் என்ன சார் பண்ணுவான்? எலக்ட்ரான் கொடுக்குறான், இந்த பக்கமும் எலக்ட்ரான் வரும். ரெண்டு சைடு அட்வான்டேஜ் யாருக்கு? சி ஆப்ஷனுக்கு. அப்போ பிக்கு அப்புறம் இவன் வரணும். ஏன்னா ரெசனன்ஸ்க்கு அப்புறம் தான் இண்டக்டிவ். இது வந்துச்சுன்னா இண்டக்டிவ், இது ரெசனன்ஸ். ரெசனன்ஸ்க்கு அப்புறம் தான் என்னது? இண்டக்டிவ் கிரியேட் ஆகும். ரெசனன்ஸ்க்கு அப்புறம் தான் இண்டக்டிவ் கிரியேட் ஆகும். அப்போ என்னது? பி சி ஏ. இப்போ நான் கொஷின்ஸ் பாருங்க, அப்புறம் தான் கான்செப்ட் புரியுதுன்னு பார்க்கணும். சரி ரைட், ஓகே. கரண்ட் இன்க்ரீசிங் மெக்கானிசம் ஆடும். ஆனால் இங்கே என்ன போயிடுச்சு? சின் வெளியே போயிடுச்சு, இங்கே சிஎன் வெளியே போயிடுச்சு, இங்கே சிஎன் வெளியே போயிடுச்சு. பக்கத்தில் ஒரு கார்பன் ப்ளஸ், பக்கத்தில் ஒரு கார்பன் ப்ளஸ், இந்த கார்பன் ப்ளஸ். பார்த்தோன்னே தெரியுது ரெண்டு சைடும் எலக்ட்ரான் கொடுப்பானுங்க. அப்போ இது என்னது? செகண்டரி. செகண்டரி நல்ல ஸ்டேபிளாக இருக்கும். இவன் பிரைமரி ஓரளவுக்கு ஓகே, பட் அரோமேட்டிக் C6 அப்போ இவன் தான் பெஸ்ட். விச் மீன்ஸ் இவன் தான் அரோமேட்டிக். நிறைய எலக்ட்ரான் கொடுத்து இவனை பத்திரமா பார்த்துக்குவான். அதுக்கப்புறம் இவன், அப்போ சி ஏ பி. ரீசன்ஸ் புரியுதாம? ஒரு சாய்ஸ்க்கும் ரீசன் புரியலாம் சொல்லுங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன். சரி, ரீசன் புரியுதா? ஏன்னா ப்ளஸ் சார்ஜ் வந்து எதில் சார் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அரோமேட்டிக்கு, அப்புறம் தான் டெர்ஷரி, அதுக்கப்புறம் தான் செகண்டரி, அதுக்கப்புறம் தான் பிரைமரி. ஏன்னா அப்படி தான் எலக்ட்ரான் டொனேட் பண்ணி அவனை பாதுகாக்க முடியும். ரைட் சார், இது என்னங்க சார் இது? விச் ஆஃப் த ஃபாலோவிங் காம்பவுண்ட் வில் பி ஃபார்ம் precipitated with silver nitrate solution most readily? ஆனால் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் இருந்துச்சுன்னா யார் ரொம்ப வேகமாக சில்வர் நைட்ரேட்டோட ரியாக்ட் ஆவாங்க? யார் ரொம்ப சீக்கிரமாக ப்ளஸ் உருவாக்குறானோ அவன் வேகமாக சில்வர் நைட்ரேட்டோட கிரியேட் பண்ணுவான். யார் ரொம்ப வேகமாக ப்ளஸுக்கு ஸ்டேபிளாக இருக்கானோ அவன் வந்து சில்வர் நைட்ரேட்டோட ரியாக்ட் ஆவான். லிசன்மா, இவன் வெளியே போயிடுவான். இங்கே என்ன உருவாச்சு? ப்ளஸ். கணக்கு கவனிங்க, பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு வந்து லோன் பேர் இருக்கு, பேக் பாண்டிங் கிரியேட் ஆகுது. எல்லாத்த விட இம்பார்ட்டன்ட் பேக் பாண்டிங். சரி, இங்கண்ணா இவன் போயிடுவான், இங்கே ப்ளஸ் உருவாகும், இங்கேயும் பேக் பாண்டிங். இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 3 பாண்டு தான் இருக்குது. 3 பாண்டு வச்சிருந்தானே இவன்ட்ட லோன் பேர் இருக்கும், இவனும் பேக் பாண்டிங். சார் இங்கே இவன் போயிடுவான் சார். இங்கே என்ன சார் நடக்கும்? பேக் பாண்டிங்.
இவன் போயிடுவான் சார். இங்கே பேக் பாண்டிங் வாய்ப்பு இல்லை. டீல் என்ன கிடையாது, பேக் பாண்டிங் வாய்ப்பு இல்லை. மற்றபடி வேறு ஏதாவது வாய்ப்பு இருக்கும். சரி சார் 3 இடத்துல பேக் பாண்டிங், நான் இப்போ இதில் எது பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணேன், ஒர்ஸ்ட்டை சூஸ் பண்ணுறேன் பாருங்க. இந்த நைட்ரஜன் இந்த பக்கம் யார் இருக்கா, ரெசனன்ஸ். அப்போ ரெசனன்ஸுக்கு ஒரு சப்ளை பண்ணி ஆகணும், அவனுக்கும் நியாயம் பண்ணி ஆகணும், இவனுக்கும் நியாயம் பண்ணி ஆகணும். அதனால் இவனை கணக்கில் எடுத்துக்க வேணாம். என்னதான் பேக் பாண்டிங்காக இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது. சரி சார் இங்கே 2 பேர் பேக் பாண்டிங் கிரியேட் பண்ணுறாங்கல்ல, அது பியூர். ஏன்னா இது ரெசனன்ஸ் கிடையாதுமா, இது வெறும் ரிங் தான், இங்கே ரெசனன்ஸ் எல்லாம் கிடையாது. அப்போ இந்த நைட்ரஜனா இல்லை இந்த ஆக்சிஜனா சண்டை வந்துச்சுன்னா O மைனஸ் ஜெயிக்கும், அதுக்கப்புறம் தான் N, அதுக்கப்புறம் தான் O ஜெயிக்கும். இந்த இடத்துல O மைனஸ் இல்லை, நான் எல்லாத்தையும் அழிச்சிடறேன் பாருங்க. இந்த இடத்துல வெறும் O தான் இருக்கு, மைனஸ் கிடையாது. அப்போ O மைனஸ் இல்லைனா நைட்ரஜனா ஆக்சிஜனா நைட்ரஜன் ஜெயிச்சிடும். அப்போ யார் கூட சார் வேகமாக ரியாக்ட் ஆகும், பி ஆப்ஷன். இதை வந்து மெமரி பண்ணக்கூடாது, இதெல்லாம் மெமரி பண்ணாதீங்க, ரீசன்ஸ் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. எல்லாத்தையும் அழிச்சிட்டேன், இப்போ ஒரு டைம் ரீசன் பாருங்க. சார் பக்கத்தில் இருக்கு பேக் பாண்டிங், பக்கத்தில் இருக்கு பேக் பாண்டிங், பக்கத்தில் இருக்கு பேக் பாண்டிங், தூரத்தில் இருந்து பேக் பாண்டிங் கிடையாது. இங்கே ரெசனன்ஸ் வர்றதுனால இவனும் கிடையாது. ஓவா என்னன்னு பார்த்தீங்கன்னா என். பட் ஓவா என்ன O மைனஸ் ஆனால் O மைனஸ் டாமினேட்டிங், ஓவா என்ன மைனஸ் ஆனால் O மைனஸ் டாமினேட்டிங். சரி சார் ஓகே. எதில் சார் எசரும் நடக்காதுங்கிறா சார், பிரிட்ஜுமா. பிரிட்ஜ் வந்தால் அங்கே என்ன நடக்காது, SN1 நடக்காது. சார் இது எது சார் SN1 கிராஃப், இது ஹை எனர்ஜி, இது வந்து லோ எனர்ஜி. ஹை எனர்ஜி லோ எனர்ஜியில் என்ன நடக்காது, சரி SN1 கிராஃப் கேட்குறான். இது டிரான்சிஷன் ஸ்டேட் 1, இது டிரான்சிஷன் ஸ்டேட் 2. அப்போ டிரான்சிஷன் ஸ்டேட் 1ல என்னது ஹை எனர்ஜி, இதில் வந்து என்னது லோ எனர்ஜி. அப்போ இது SN1 கிராஃப். இன்க்ரீசிங் ரேட் ஆஃப் S1 ரியாக்ஷன் இன் ஃபாலோவிங் காம்பவுண்ட். இதில் யார் சார் SN1 வேகமாக நடக்கும், கவனிங்க. இந்த ஆலஜன் வெளியே போயிடுவான், அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் உருவாகும். ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்டா, பக்கத்தில் ரெசனன்ஸ், இவன் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பான். ப்ளஸ் இந்த பக்கம் யார் கொடுப்பா, CH3 குரூப் இருக்கனால அவனும் கொஞ்சம் எலக்ட்ரான் கொடுப்பான். சார் இங்கே நம்ம இங்கே என்ன சார் கவனிங்க, இவர் ரெசனன்ஸு, அது போக இங்கிருந்து ரெசனன்ஸுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு இண்டக்டிவ், அது போக இங்கே ஒரு இண்டக்டிவ். சூப்பர். இங்கே பாருங்க, நல்லா லிசன், இந்த இதில் பார்க்கணும். பி குரூப்பில் என்ன சார்னா இது அட்டாக்காக இருக்கா, இது பேர் இது அட்டாச் ஆகி, இது பகுதி பேர் ஆர்த்தோ. இது எங்கே சார் இருக்கு, மெட்டாவில் இருக்க ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, எலக்ட்ரான் தர முடியாது. எப்படி சார் மெட்டா நீங்கள் இவன் அட்டாச் ஆகிருக்க குரூப்புக்கு பக்கத்தில் இருக்க பேர் ஆர்த்தோ, அவனுக்கு பக்கத்தில் இருக்கிறது மெட்டாவில் என்ன கிடையாது, ரெசனன்ஸ் கிடையாது, சரி எலக்ட்ரான் டொனேஷன் கிடையாது. மற்றபடி ரெசனன்ஸ் நடக்கும், ரெசனன்ஸ் மூலமாக என்ன பண்ணலாம், எலக்ட்ரான்ஸ் கொடுக்கலாம். சரி இந்த 4th ஆப்ஷன்ஸ் கவனிங்க, எக்ஸாக்டாக பேரால் அட்டாக் ஆகிருக்கான். பட் ஆக்சிஜன்மா லோன் பேர் எலக்ட்ரானே கொடுவான். மெத்திலா இந்த இடத்துல இருக்கிறது ஆக்சிஜன். அப்போ ஆக்சிஜனா மெத்திலான்னு கேட்டிங்கன்னா ஆக்சிஜன் எலக்ட்ரான் நிறைய கொடுக்கும். அப்போ இவன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் சி ஆப்ஷன், அதுக்கப்புறம் இது வெறும் ரெசனன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசனன்ஸோட கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ். ஏன் சார் டிஸ்அட்வான்டேஜ்னா இந்த இடத்துல யார் இருக்கா, மெட்டா பொசிஷனில் ஒரு அன்வான்ட் குரூப் இருக்கிறனால இது ரெசனன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல், இவனுக்கு கொடுக்கவும் முடியாமல் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக மாறும். அப்போ ரொம்ப வீக்கான SN1 இவன் தான். அப்போ ரொம்ப வீக்கான SN1 யாருன்னு கேட்டிங்கன்னா பி. ஸ்ட்ராங்கான ரெசனன்ஸ் கொடுக்கறது D, அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் C, அதுக்கப்புறம் கரெக்டான ரெசனன்ஸ், இது ரொம்ப வீக்கான ரெசனன்ஸ். இது ரெசனன்ஸில் கம்பேர் பண்ணுறோம். இதை இங்கே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா மற்ற எல்லா இடத்துலையும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். புரியலன்னு சொல்லுங்கள், நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். புரியுதான்னு பாருங்க ஒரு டைம். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா DCAB இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு D காட்டினா அது டிக்ரீசிங் ஆர்டர், கடைசியில் D வந்து அது இன்க்ரீசிங் ஆர்டர், அது பிரச்சனை இல்லை, ரெண்டும் ஒன்று தான். புரிஞ்சா? அது போலாமா? லிசன்மா. ஸ்டேட்மெண்ட் டைப்பு என்ன சார் ஸ்டேட்மெண்ட் டைப்பு கவனிங்க. RX இருக்குது, ஃபஸ்ட்டு R+ உருவாகுது, அதுக்கப்புறம் X- வந்து அந்த RXோட சேருது. அப்போ இது வந்து ஸ்லோ ஸ்டெப் மீன்ஸ் இது பேர் SN1. கொஸ்டின் பேப்பர் தரல, நான் கண்டுபிடிச்சிட்டேன் SN1. The reaction is favored by weakly nucleophile. What is weakly nucleophile? வரவன் வீக்காக இருக்கிறனால தான் இவன் இந்த இடத்துல உடையிற வரைக்கும் வெயிட் பண்ணுறான். ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் வந்து வேகமாக அட்டாக் பண்ணியிருப்பான். அப்போ ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் எங்கே வரணும், SN2. வீக் நியூக்ளியோஃபைல் எங்கே வரும், SN1. R+ would be easily formed if the substitutions are bulky. பாருங்க, R+ எப்போ உருவாகும், அந்த இடம் வந்து பல்கி குரூப் இருந்தா. அப்போ இதுவும் கரெக்ட். எது இன்கரெக்ட்னு கேட்குறாமா பார்க்கலாம்.
The reaction is accommodated by the racemic mixture. Racemic mixture or racemization நடக்கும். SN1 ல racemization நடக்கும். The reaction is favored by non-polar solvent. Polar solvent இருக்கணும். ஏன்னா இது என்னது? SN1. ஏன்னா இது ஒரு SN1. The increasing order of reactivity of the following component for SN1 mechanism. இதில் நீங்களே வந்து பார்க்கலாம். நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே ஆன்சர் கொடுத்துட்டேன். ஏன் இருக்குன்னு திங்க் பண்ணி பாருங்க பார்ப்போம். சரி ஓகேம்மா. ஸ்ட்ராங்கஸ்ட் SN1 யார் காட்டும்? சி காட்டுங்கிறான். ரீசன் என்னவா இருக்கும்? சி காட்டுங்கிறான். என்ன ரீசனாக இருக்கும்? இப்போ தான் நடத்திட்டு வந்தோம்மா ரெசனன்ஸ்மா. இது வந்து லோன் பேர் எலக்ட்ரான் பேரா பொசிஷனில் இருக்கு. சூப்பராக நடக்கும். அடுத்து என்ன சார் சொல்கிறான்? டி எக்ஸ்பிரஷன் பாருங்க. வெறும் ரெசனன்ஸ். ஓகே, அப்போ இங்கே என்னமோ நடந்தது. ஆமாம்மா கவனி. ஃபர்ஸ்ட் வந்து பேக் பாண்டிங், அப்புறம் வந்து அரோமேட்டிக், அப்புறம் தான் அலிபேட்டிக் கம்பேர் பண்ணோம். அப்போ இவங்களை முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க. சார் இவங்கள யார் பெஸ்ட்டு யார் ஒர்ஸ்ட்னா ஆன்சர் முடிஞ்சுமா? கணா இங்கே பாருங்க, இந்த இடத்துல ப்ளஸ் குரூப் உருவாகுதுமா. இந்த பக்கம் இருந்து ஒருத்தர் எலக்ட்ரான் தருவான், இந்த பக்கம் இருந்து ஒரு எலக்ட்ரான் தருவான். குட் குட் குட். இங்கே ப்ளஸ் இங்கே கொடுக்க ஆள் மட்டும் யார்? ஒரே ஒரு ஆள் தான். அப்போ இவன் தான் என்ன அது வீக்காக இருப்பான். கிளியர் தானே? ஸோ ரீசன்ஸ் சாய்ஸில் எழுதி நோட் பண்ணிச்சிங்க. வாட் இஸ் திஸ் சார்? எல்லாமே அரோமேட்டிக் ரிங். இன்னும் இதில் எதுவுமே அரோமேட்டிக் ரிங் கிடையாது. இது தவிர்த்து பார்த்தோன்னே சொல்லுவோம் பாருங்க, இவன் வெளியே போயிட்டான், இவன் ப்ளஸ் இருக்குதுல, இவன் தான் அன்ஸ்டேபிள். ஈஸியாக மாட்டுவான். அப்போ இங்கே தான் SN1 நடக்காது. இங்கே தான் SN1 நடக்காது. கடைசியாக வச்சுருப்பானுங்க. ரைட், இங்கே பாருங்கள். இங்கே என்ன சார் நடக்குது? இங்கே ஆக்சிஜன்மா, இங்கனையும் ஆக்சிஜன், இங்கனையும் ஆக்சிஜன், இங்கே NH. ஆனால் இங்கே இவன் வெளியே போயிட்டா இங்கே ப்ளஸ் உருவாது. இது ஒன்றும் பென்சின் ரிங் இல்லைம்மா, இது ஒரு நார்மல் ரிங் தான். இப்போ இவனை எப்படி பத்திரமா பாதுகாக்கிறது? லெட்ஸ் சி. ஆனால் பக்கத்துலேயே லோன் பேர் எலக்ட்ரான் ஒருத்தருக்கு. அப்போ என்ன சார்? பேக் பாண்டிங். பேக் பாண்டிங் அப்போ ஹைலி ஸ்டேபிளாக வாய்ப்பு இருக்குது. சார் இவன் பேக் பாண்டிங்க, பக்கத்தில் இருந்தால் தான் பேக் பாண்டிங். இவன் ஒரு ஆள் தள்ளி இருக்கான், இவன் கொடுப்பான் பாருங்க, இவன் பக்கத்தில் இருக்கான், பேக் பாண்டிங். ஆக்சிஜனா நைட்ரஜனா? நைட்ரஜன் ஓட்டு போடணும். அதுக்கப்புறம் தான் என்னது? ஆக்சிஜன். இவங்க பேக் பாண்டிங் இல்லை சார். அப்போ இவங்க 2 பேர் எப்படி கம்பேர் பண்ண? இங்கே ஆக்சிஜன் இருக்கு, அங்கே ஆக்சிஜன் இருக்கானு கவனிங்க சார். இது பேக் பாண்டிங் கிரியேட் பண்ணது. அதுக்கு பதிலாக எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். எலக்ட்ரான் தான் சார் அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுவான். இந்த இடத்துல இருந்து எலக்ட்ரான் தான் சார் இழுக்க பார்ப்பான். ஆல்ரெடி இவன்கிட்ட எலக்ட்ரான் இல்லைம்மா, அதனால இழுத்த இவன் பாவம். இங்கே பாருங்க, இவனு இழுக்கிறான், கொஞ்சம் தூரமாக இருக்கான், பரவாயில்ல, தூரமாக இருந்து இருக்கிறான். இவன் பக்கத்துலேயே இருந்து இழுக்கிறாம்மா, அப்போ இவன் ரொம்ப பாவம்மா. இவன் தூரமாக இருந்து இழுக்கிறாம்மா, ஓரளவுக்கு பாவம்மா. இவன் அதை விட ரொம்ப மோசம். ஏன்னா இவன் டேரெக்டாக ரெசனன்ஸ் மேலே இருக்கான். அப்போ இவன் ரொம்ப ரொம்ப மோசம், இவன் ரொம்ப மோசம், இவன் மோசம், இவன் ஓகே, இவன் சூப்பர். அப்படிதான் என்னது ஆர்டர் அமையும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா SN2. இருந்தாலும் இது ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும். சரி ரைட்டு, ஓகே. SN2 தானே, மார்னிங் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். SN1 தான் பெருசு. SN1 புரிஞ்சுன்னா இதில் சில எக்ஸப்ஷன் மட்டும் பார்த்துட்டா SN2 கம்ப்ளீட்டடு. SN2 முடிஞ்சுன்னா எலிமினேஷன் அண்ட் ரியாக்ஷன் வித் மெட்டல் இன்னொரு 50 பக்கம் இருக்கும். முடிஞ்சுன்னா என்னது? இந்த மெக்கானிசம் டைப்பில் இதெல்லாம் முடிஞ்சு. ஓகேவா? சரி ரைட் தான். அப்போ இது வந்து மார்னிங் முடிச்சுக்கலாம், லேட் ஆகிடுச்சு. ஓகேவா? விட்டால் கிளாஸில் தூங்கிடுவீங்க. நாளைக்கு டெஸ்ட்டும் இருக்குது சரியா? நாளைக்கு மார்னிங் வந்தால் SN2 எலிமினேஷன் அண்ட் மெட்டல் ரியாக்ஷன் 3 இருக்குது. முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கு படிங்க. இதெல்லாம் நாளைக்கு ஈவினிங் பார்த்துக்கலாம். ஓகேவா? கவனிங்க, ஒரே ஒரு டைம் ரீகால் பண்ணி விட்டுறேன். இந்த எக்ஸாம்பிள்ஸ் கொஷின்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு புரிஞ்சுன்னு அர்த்தம். இப்போ டக்குன்னு பார்த்தலாமா SN1 என்ன சார் நடந்துச்சு?
ஸோ SN1 நமக்கு டெஸ்ட் எழுதுனா நமக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கணும். SN1 நடக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரொம்ப ஸ்லோ ஸ்டெப்பு. ரேட் டிட்டர்மினேஷன் ஸ்டெப் அப்படிங்கிறது கார்போகேட்டையான் ஃபார்மேஷன் ஆகிறதா ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். அதனால் அது ரேட் டிட்டர்மினேஷன் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் தான் நியூக்ளியோஃபைல் வரும். அதனால் இது மொத்தம் இதில் 2 ஸ்டெப் நடக்கும். ஆனால் மொத்த ரியாக்ஷனும் அல்கைல் ஹேலைடு டிபெண்ட் ஆகிறதுனால ஒரே ஒருத்தர் மட்டும் தான் டிபெண்ட் ஆகிருக்கனால இது பேர் SN1. அப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டிபெண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அல்கைல் ஹேலைடு. அதனால ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனும் 1 தான். ஸோ ஒரு கம்பேரிஷனில் பார்த்தீங்கன்னா அல்கைல் ஹேலைடில் ரொம்ப வேகமாக வெளியே போகக்கூடியது அயோடின் குரூப்பு. அதுவும் SN2 சூப்பராக பார்ப்போம். ரெண்டாவது இதில் வந்து என்னென்ன கிரியேட் ஆகும், SN1 அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு ரிட்டன்ஷனும் கிரியேட் ஆகும், இன்வர்ஷனும் கிரியேட் ஆகும். ரெண்டுமே 50-50% கிரியேட் ஆகும். ரிட்டன்ஷன்னா BR இருக்கிற இடத்துலயே OH அட்டாக் ஆகிறது இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து அட்டாக் ஆச்சுன்னா இன்வர்ஷன். ரெண்டு சேர்த்தா ரெசிமிக் மிக்சர் ஃபார்ம் ஆகும். ஆனால் கம்பல்சரியாக SN2 நடக்கணும்னா என்னவா இருக்கணும், sp2 ஹைபிரிடைசேஷனாக இருக்கணும். விச் மீன் பிளேனர் மோலிகுலாக இருக்கணும். பிளேனர் மோலிகுல் இல்லாதது வந்து பிரிட்ஜ் காம்பவுண்டு. பிரிட்ஜ் காம்பவுண்டில் என்ன நடக்காது, SN1 நடக்காது. வேற எங்கே சார் நடக்காது, அரைல் காம்பவுண்டில். ஏன்னா பென்சின் ரிங் மேலே டேரெக்டாக ப்ளஸ் உருவாகக்கூடாது. அதுக்கப்புறம் வினைலிக் காம்பவுண்டில், ஏன்னா அப்படி வினைலிக் காம்பவுண்டில் உருவாச்சுன்னா ரெசனன்ஸ் பாதிக்கப்படும். ரெசனன்ஸ் பாதிக்கப்படுறதுனால வினைலிக்கில் நடக்காது, SN1 நடக்காது. வேற என்னங்க சார் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கம்பேரிசன் தான். என்னென்ன கம்பேரிசன்னா SN1 பெஸ்ட்டாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது பேக் பாண்டிங், அதுக்கப்புறம் அரோமேட்டிக், அண்ட் தென் ரெசனன்ஸ், அதுக்கப்புறம் ஹைப்பர் கான்ஜுகேஷன், ஃபைனலாக இண்டக்டிவ் எஃபெக்ட். இண்டக்டிவ் எஃபெக்ட்லேயே நீங்கள் இன்னும் தெளிவாக பார்த்தீங்கன்னா CH3 இருக்குது அண்ட் லோன் பேர் எலக்ட்ரான் இருக்குன்னா CH3 விட லோன் பேர் எலக்ட்ரான் அதிகமாக என்ன பண்ணும், ரிங்குக்கு எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். சரி ரைட். அதுலேயும் ஒரு முக்கியமான எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனா நைட்ரஜனா, யார் சார் பேக் பாண்டிங்கை பெஸ்ட்டாக கிரியேட் பண்ணுவாங்கிறது நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. நைட்ரஜன் நல்லா கொடுக்கும், அதுக்கப்புறம் தான் ஆக்சிஜன். இவங்க 2 பேர்த்தை விட நைட்ரஜன் நல்லா கொடுக்கும், அதுக்கப்புறம் தான் ஆக்சிஜன். இவங்க 2 பேர்த்தையும் கம்பேர் பண்ணுறப்போ O- ஒரு வேளை பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவன் தான் இன்னும் சூப்பராக என்ன பண்ணுவான், நம்ம கொடுப்பான். இதில் இருக்கிற எக்ஸாம்பிள் எதுவும் கிடையாது. பேக் பாண்டிங் எதில் சார் கிரியேட் ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள் O- இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா இது எப்போ சார் நடக்கும்னா ரொம்ப ரேர் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சரி இருக்கா கவனிங்க, CH3 CH2 Cl இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன சார் ஆகுதுன்னா எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இவன் வெளியே போயிட்டானா இவன் ப்ளஸ் உருவாகும். ஸோ இந்த இடத்துல பேக் பாண்டிங் கிரியேட் ஆகும். இந்த பேக் பாண்டிங் தான் இருக்கிறது என்னது பெஸ்ட் பேக் பாண்டிங். இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்ம அதை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நமக்கு என்னது பேக் பாண்டியில் பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். ரீஅரேஞ்ச்மெண்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கங்க. ரிங் எக்ஸ்பேன்ஷன், H- ஷிஃப்ட்டு அண்டு CH3- ஷிஃப்ட்டு. இந்த ஷிஃப்ட்டில் என்னது ப்ராப்பராக நடக்கணும். முக்கியமாக ரிங் எக்ஸ்பென்ஷன் நடக்கணும். ரூல் என்ன சார்னா 4 மெம்பராக இருந்தால் 5 மெம்பர், 5 மெம்பராக இருந்தால் 6 மெம்பர். 6 மெம்பர்லாம் மாறாது, 6 மெம்பராக தான் இருக்கும். அதனால் நம்ம கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதில் தான் கேட்பாங்க. ஸோ இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் தெளிவாக ஞாபகம் வந்துச்சு. ஓகேவா, நான் அந்த ஆர்டர்ஸ் உங்களுக்கு இப்போ பெருசாக யூஸ் ஆகலைனாலும் ஃபியூச்சரில் அதிகமாக யூஸ் ஆகும். யார் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு M+M எஃபெக்ட் ப்ளஸ் I எஃபெக்ட் யார் சூப்பராக கிரியேட் பண்ணுறாங்க அதெல்லாம் எப்பயுமே தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு எஃபெக்டாக இருந்தாலும் இதெல்லாம் எனது பேசிக்கான பாயிண்ட்டு. அதுலேயும் சில எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். அது நமக்கு நீட்டில் கேட்கக்கூடிய டாப்பிக்காக நம்ம ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருப்பேன். நாளைக்கு டெஸ்ட்டில் SN1 இருக்கும், இல்லை SN2 இருக்கும், இல்லை எலிமினேஷன் இருக்கும். ரைட்டா, ரைட், ஓகேம்மா, ரைட், கிளம்பலாம். இது மார்னிங் பார்த்துக்குவோம். இப்போ டெஸ்ட்டுக்கு படிங்க. ஆமாம்.